விசிடி நம்பரு 1529 1529 சூரத் குஜராத் பார்ட் 1 முரளி டேட்டு 11/4/1964 கிளாரிஃபிகேஷன் டேட்டு 25/8/2011 वाणी चल रही थी 11/4/64 की और दूसरे पेज के अंत में बात चल रही थी कि मम्मा बाबा की सीट तो नामी ग्रामी है। மம்மா பாபாவோட சீட்டு அது பிரசித்தமாக இருக்குது. क्योंकि ये तो लक्ष्मी नारायण बनते हैं। ஏன்னா இவங்க லக்ஷ்மி நாராயணர்கள் ஆகுறாங்க. जिसको स्वराज्य कहा जाता है। எதுக்கு சுயராஜ்யம்னு சொல்லப்படுகிறது. ये है स्वराज्य के लिए राम का यज्ञ। இதா இருக்குது சுயராஜ்யத்துக்காக ராமனோட யக்ஞம். तो तुमको स्वराज्य मिलता है। அப்போ உங்களுக்கு சுயராஜ்யம் கிடைக்குது. क्योंकि राम बाप को कहा जाता है। ஏன்னா ராமனுக்கு அப்பான்னு சொல்லப்படுகிறாங்க. बाप का तुमको वर्षा मिलता है। அப்பாவோட சொத்து உங்களுக்கு கிடைக்குது. जो भी सब मनुष्य मात्र हैं, யாரெல்லாம் மனிதர்கள் எல்லாம் இருக்காங்களோ इस रुद्र ज्ञान यज्ञ में सब स्वाहा होने वाले हैं। இந்த ருத்ரஞான யக்ஞத்துல எல்லாருமே ஸ்வாஹா ஆக போகிறாங்க. इसलिए அதனால इनको यज्ञ कहा जाता है। இதுக்கு யக்ஞம்னு சொல்லப்படுகிறது. स्वाहा ஸ்வாஹா ये बड़े से बड़ा यज्ञ है। இது பெரியதிலும் பெரிய யக்ஞமா இருக்குது. 11/4/64 की वाणी का तीसरा पेज। अभी तुम जानते हो இப்போ உங்களுக்கு தெரியும் इस यज्ञ में सारे भंभोर को आग लगेगी। இந்த யக்ஞத்துல முழு கூவியலுக்கு தீ பிடிச்சுக்கும். और तुम अभी आते हो बाबा के पास। இப்போ நீங்க பாபா கிட்ட வரீங்க. पुरानी दुनिया छोड़ देने के लिए। பிறகு நீங்க இங்க வரீங்க பாபா கிட்ட பழைய உலகத்தை விடுறதுக்காக. तुम्हारी बुद्धि में आ गया है உங்களோட புத்தில வந்துடுச்சு आप मुए मर गई दुनिया। நாம இறந்து போயிட்டோம்னா நமக்காக இந்த உலகமே இறந்து போயிடுச்சு. मरना तो शरीर से होता है। இறந்து போகிறது சரீரம் மூலமாக இறந்து போகிறது இருக்கும். तो शरीर से मरने की बात है क्या? அதாவது பாபா கேக்குறாங்க சரீரம் மூலமாக இறந்து போகிற விஷயமா? क्या बात है? எந்த விஷயமா இருக்குது? जीते जी मरना माना உயிரோட இருந்தாலும் இறந்து போகிறதுன்னா शरीर से मरना नहीं, देह अभिमान से मरना। சரீரம் மூலமாக இறந்து போகிறது இல்ல, தேக அபிமானத்திலிருந்து இறந்து போகிறது. तो कहावत है आप मुए அப்போ मर गई दुनिया। பழமொழி இருக்குது நாம இறந்து போயிட்டோம்னா நமக்காக இந்த உலகமே இறந்து போயிடுச்சு. तो तुम अशरीरी हो जाते हो। அப்போ நீங்க அஷரீரி ஆயிடுறீங்க. आत्मा तो मरती नहीं। ஆத்மா இறந்து போகிறது இல்ல.
अशरीरी होने की बात है। அஷரீரி ஆகிற விஷயமா இருக்குது. तो जब शरीर ही खलास हो गया இப்போ சரீரமே போயிடுச்சுன்னா तो फिर कुछ है ही नहीं। அப்போ ஒண்ணுமே இல்ல மிஞ்சமாக இருக்கக்கூடியது. देह अभिमान का नाम निशान खलास हो गया தேக அபிமானத்தினோட பேரு அடையாளம் முடிஞ்சு போயிடுச்சுன்னா तो फिर तुमको जरूर नया शरीर मिलता है। அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புது சரீரம் கிடைக்கும். जब नया शरीर मिलता है எப்போ புது சரீரம் கிடைக்குதோ तुम नई दुनिया में आते हो நீங்க புது உலகத்துக்கு எப்போ வரீங்களோ तो नई दुनिया का ख्याल होता है। அப்போ புது உலகத்தை பற்றி சிந்தனை நடக்குது. अभी करना क्या है? இப்போ என்ன செய்யணும்? पहले पहले पुरानी दुनिया ஃபர்ஸ்ட் பழைய உலகம் को बुद्धि से छोड़ने की बात है। அத புத்தி மூலமாக விடுற விஷயமா இருக்குது. शरीर का भान छोड़ சரீரத்தினோட அபிமானத்தை விட்டு शिव बाबा के गले का हार तुम बनते हो। சிவபாபாவினோட இந்த கழுத்துக்கு ஆரம் ஆகி நீங்க ஆகுறீங்க. बाबा तो निराकारी है ना, பாபா நிராகாரியா இருக்காங்க இல்லையா? तो गले का हार भी कैसे बनेंगे? அப்போ இந்த கழுத்துக்கு ஆரம் கூடையும் எப்படி ஆகுவீங்க? மாலை கூடைய எப்படி ஆகுவீங்க? देवान वाले बनेंगे தேக அபிமானத்துல இருக்கக்கூடியவங்களாக ஆகுவீங்களா? या जो निराकारी बनेंगे वो बनेंगे? இல்லன்னா யாரு நிராகாரி ஆகுவாங்களோ அவங்க ஆகுவாங்களா? बाबा कहते हैं பாபா சொல்றாங்க मेरे में जो गुण है वो तुमको सिखलाता हूँ। எனக்குள்ள எந்த குணம் இருக்குதோ அது நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். कौन कहता है? யார் சொல்றாங்க? शिव बाबा कहते हैं சிவ பாபா சொல்றாங்க कि मेरे में मुख्य गुण कौन सा है? எனக்குள்ள முக்கியமான குணம் எதா இருக்குது? जो सदा शिव कहा जाता है। யாருக்கு சதா சிவன் சொல்லப்படுகிறாங்க? मेरे में मुख्य गुण है எனக்குள்ள முக்கியமான குணமா இருக்கு निराकारी। நிராகாரி. फिर और बातें आती हैं। பிறகு மத்த விஷயங்கள் வருது. निराकारी, निर्विकारी, निरहंकारी। நிராகாரி, நிர்விகாரி, நிரஹங்காரி. तो वही मैं तुमको सिखाता हूँ। அப்போ அதே தான் நான் உங்களுக்கு கத்து கொடுக்கறேன். दूसरा तो कुछ नहीं सिखाता। வேற எதுவுமே கத்து கொடுக்கறது இல்ல. कोई भी नई इन्वेंशन निकालते हैं तो उसकी वृद्धि राजाओं के द्वारा कराते हैं। எந்த புது கண்டுபிடிப்பு அத இன்வென்ஷன் பண்றாங்க இல்லையா? அப்போ அது ராஜாக்களுக்கு காமிக்கிறாங்க. यहाँ भी राजा होता இங்க கூடயும் ராஜா இருந்திருந்தா तो उनके द्वारा ज्ञान फैलता। அப்போ அவங்க மூலமாக ஞானம் பரவி இருக்கும். तो यहाँ ब्राह्मणों की दुनिया में कोई राजा नहीं। அப்போ இங்க பிராமண பரிவாரத்துல யாருமே ராஜா இல்லையா? जो ज्ञान फैले இப்போ ஞானம் பரவுறதுக்காக राजा तो होगा जरूर, ராஜா கண்டிப்பாக இருப்பாங்க. लेकिन पहले पहले वो भी क्या बने? ஆனா ஃபர்ஸ்ட் அவங்க கூட என்ன ஆகணும்? निराधारी बने। நிராகாரி ஆகணும். जब खुद निराकारी बने எப்போ சுயம் நிராகாரி ஆகுவாங்களோ तो ये ज्ञान भी அப்போ இந்த ஞானமும் फैलेगा। इसलिए பரவும்னு சொல்றாங்க. अव्यक्तवाणी में बोला அதனாலதான் அவ்யக்த வாணியில கூடயும் சொல்லிருக்காங்க. जब तुम बच्चे अव्यक्त बन जावेंगे எப்போ குழந்தைகளான நீங்க அவ்யக்த ஆயிடுவீங்களோ तो तुम्हारी प्रत्यक्षता அப்போ உங்களோட பிரத்யக்ஷதா बाप के साथ तुम्हारी भी प्रत्यक्षता हो जाएगी।
அப்பா கூட உங்களோட பிரத்யக்ஷத்தை கூடயும் ஆயிடும். तो राजा होता तो उनके द्वारा ज्ञान फैलता। ஒரு ராஜா இருந்திருந்தா அவங்க மூலமாக ஞானம் பரவிருக்கும். क्योंकि राजा में ताकत रहती है। ஏன்னா ராஜாக்குள்ள சக்தி அதிகம் இருக்கும். तो बाप ने तुमको ये इन्वेंशन बता दी। அப்போ அப்பா உங்களுக்கு இந்த கண்டுபிடிப்பு பற்றி சொன்னாங்க. क्या बता दी? என்ன சொன்னாங்க? है? क्या बाबा ने इन्वेंशन बता दी? எந்த கண்டுபிடிப்பை பற்றி பாபா சொல்லிட்டாங்க? कौन सी खोज की नई बात बता दी? எந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய அந்த புது விஷயத்தை சொன்னாங்க? जो नाम वाला हो जावे दुनिया में। எந்த ஆராய்ச்சியை பற்றி சொன்னாங்க? அது மூலமாக முழு உலகத்திலேயே பேரு பிரசித்தம் ஆகிற போல ஆயிடணும். जितना जितना निराकारी बनेंगे எந்த அளவுக்கு நீங்க நிராகாரி ஆகுவீங்களோ उतना उतना ज्ञान की और बाप की प्रत्यक्षता அந்த அளவுக்கு அப்பா பிறகு ஞானத்தினோட பிரத்யக்ஷதா होती जाएगी। ஆயிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. अभी तुम जान गए हो இப்போ உங்களுக்கு தெரிஞ்செடுத்து कि स्वर्ग की स्थापना कैसे होती है। ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனை எப்படி ஆகுது? कैसे होती है? எப்படி ஆகுது? अरे अभी तो बताया। அரே இப்போதானே சொன்னேன். जैसे जैसे स्वस्थिति की स्थापना எப்படி எல்லாம் சுயஸ்திதியினோட ஸ்தாபனை बुद्धि में होती जाएगी, புத்தில வருமோ जैसे जैसे हम स्वस्थिति में स्थित होते जाएंगे वैसे वैसे हमारे लिए எப்படியெல்லாம் நம்ம சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டே வருமோ அப்படியே நமக்கு स्वर्ग का वायुमंडल அப்படியே நமக்கு ஸ்வர்கத்தினோட வாயுமண்டலம் बनता जाएगा। அது தயாராயிட்டே வரும்னு சொல்றாங்க. अभी देखो स्वर्ग की स्थापना में कितना माथा मारना पड़ता है। இப்போ பாருங்க ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைக்காக எவ்வளோ தலையை இடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. क्यों मारना पड़ता है? ஏன் தலையை இடிச்சுக்க வேண்டியதாக இருக்கு? क्योंकि घड़ी घड़ी ஏன்னா ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் देवान आ जाता है। தேகாபிமானம் வந்துடுது. कोई इन्वेंशन निकालते हैं ஏதாவது கண்டுபிடிப்பு இன்வென்ட் பண்றாங்க, तो गवर्नमेंट को बतलाते हैं ना। அப்போ கவர்மெண்ட்க்கு சொல்றாங்க இல்லையா कि इन्वेंशन वृद्धि में आ जाए। என்னன்னா அந்த கண்டுபிடிப்பு இருக்கு இல்லையா அது வளர்ச்சி அதுக்காக வளர்ச்சி ஏற்படணும் என்றதுக்காக तो तुमको बेहद का बाप का परिचय देना है। அதாவது பாபா சொல்றாங்க அப்போ உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பாவோட அறிமுகத்தை கொடுக்கணும். क्या गवर्नमेंट को बताएं? क्या बताएं? கவர்மெண்ட்டுக்கு சொல்றதுன்னா என்ன சொல்றது? क्या बताएं? என்ன சொல்றது? जो गवर्नमेंट की बुद्धि में भी आ जाए। என்னன்னா கவர்மெண்டினோட புத்தியில கூடயும் வந்துடணும். जो भी गवर्नमेंट के बड़े बड़े हैं उनकी बुद्धि में आ जावे। யாரெல்லாம் கவர்மெண்டினோட பெரிய பெரிய ஆள்கள் இருக்காங்களோ அவங்களோட புத்தியில வந்துடணும். क्या आ जावे? என்ன வந்துடணும்? कि जैसे और धर्म स्थापन हुए हैं எப்படி மத்த தர்மங்கள் ஸ்தாபனை ஆயிருக்குதோ तो किसके द्वारा स्थापन हुए हैं? அது யார் மூலமாக ஸ்தாபனை ஆயிருக்குது? इस्लामी, बौद्धिक, क्रिश्चियन आदि இஸ்லாமி, பௌத்தி, கிறிஸ்டியன்ஸ் இவங்க எல்லாமே गुरु नानक का सिख धर्म, குரு நானக்கினோட சிக் தர்மம் जो भी धर्म स्थापक आए हैं யாரெல்லாம் தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க வந்திருக்காங்க उनकी पहचान की खासियत क्या थी? அவங்களோட அறிமுகத்தினோட விசேஷமான விஷயம் என்ன இருக்குது? ஸ்பெஷாலிட்டி என்ன? निराकारी स्टेज थी। நிராகாரி ஸ்டேஜ் இருந்தது. तो गवर्नमेंट के लोगों को भी बताना है அப்போ கவர்மெண்ட் காரங்களுக்கு கூடயும் சொல்லணும். कि देखो பாருங்க वो जो धर्म स्थापन हुए हैं அந்த தர்மம் என்ன ஸ்தாபனை ஆயிருக்குதோ தர்மங்கள்
वो तो पुराने से पुराने धर्म नहीं है। அது பழையதிலும் பழைய தர்மம் இல்ல. नए हैं या पुराने हैं? புதுசா இல்லைன்னா பழசா இருக்கா? वो तो 2500 साल के अंदर है। அது 2500 வருஷங்களுக்குள்ளேயே உருவாக்கப்பட்டிருக்கிறதா இருக்குது. लेकिन जो ओल्ड होता है सो गोल्ड कहा जाता है। ஆனா என்ன ஓல்டா இருக்குதோ அது கோல்டாக இருக்கும்னு சொல்றாங்க. असली धर्म तो अभी परमपिता परमात्मा आकर உண்மையான தர்மம் இப்போ பரம்பிதா பரமாத்மா வந்து स्थापन कर रहे हैं। ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காங்க. तो जिसमें आकर के स्थापन करते हैं அப்போ யாருக்குள்ள வந்து ஸ்தாபனை செய்றாங்களோ वो पहला அவங்க ஃபர்ஸ்ட் धर्म पिता, தர்ம பிதா, जो सनातन धर्म का धर्म पिता कहा जाता है, யாருக்கு சனாதன் தர்மத்தினோட தர்ம பிதான்னு சொல்லப்படுகிறாங்க. ब्रह्मा की अव्वल नंबर औलाद பிரம்மாவினோட நம்பர் 1 குழந்தை सनत कुमार, சனத்குமார். वो प्रत्यक्ष हो चुका है। அவங்க பிரத்யக்ஷம் ஆயிட்டாங்க. उसकी ये அவங்களுக்காக खासियत देखने में आवेगी। அவங்களோட இந்த விசேஷமான விஷயம் அவங்களுக்குள்ள தென்படும். क्या? என்ன? एक सेकंड में चाहे तो ஒரு செகண்ட்ல வேணும்னா निराकारी हो जाए, நிராகாரி ஆகலாம், एक सेकंड में साकारी ஒரு செகண்ட்ல சாக்காரி, और एक सेकंड में मनन चिंतन मंथन की பிறகு ஒரு செகண்ட்ல மனன் சிந்தன மந்தனத்தினோட आकारी स्टेज में स्थित हो सकता है। ஆகாரி ஸ்டேஜ்ல அவங்களால நிலைக்க முடியும். तो बेहद के बाप का परिचय दो। அப்போ எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பாவோட அறிமுகத்தை கொடுங்க. तुम जानते हो உங்களுக்கு தெரியும். अभी हम उस बाप से இப்ப நாம அந்த அப்பா இடம் இருந்து 5000 वर्ष पहले मुआफिक 5000 வருஷங்களுக்கு முன்னாடி போல फिर से सहज राजयोग மறுபடியும் சஹஜ ராஜயோகம் सीख रहे हैं। கத்துக்கிட்டு இருக்கிறோம். इसलिए सीख रहे हैं எதுக்காக கத்துக்கிட்டு இருக்கிறோம்? कि हम भी निराकारी बने, என்னன்னா நாமளும் நிராகாரி ஆகணும், निर्विकारी बने, निरहंकारी बने நிர்விகாரி ஆகணும், நிர்ஹங்காரி ஆகணும். और इस देह का भान பிறகு இந்த தேகத்தினோட அபிமானம் छोड़ दें। இத விட்டுடணும். तो हम அப்ப நாம वो राजयोग की पढ़ाई पढ़ रहे हैं। ராஜயோகத்தினோட படிப்பை படிச்சுட்டு இருக்கிறோம். क्या राजनुदा हुआ है? என்ன ரகசியம் இதா இருக்குது, ஃபிக்ஸ் ஆயிருக்குது? ये राजनुदा हुआ है இந்த ரகசியம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. कि जितना जितना हम निराकारी बनेंगे எந்த அளவுக்கு நாங்க நிராகாரி ஆகுவோமோ उतना उतना देह अभिमान छूट जाने के कारण அந்த அளவுக்கு தேகாபிமானம் விட்டு போயிடும். இது காரணத்தினால இதோட காரணத்தினால देह की इंद्रियों का भान भी தேகத்தினோட இந்திரியங்களினோட அபிமானம் கூடயும் छूटता जाएगा। அது கூடயும் போயிடும். इंद्रियों पर இந்திரியங்கள் மேல कंट्रोल होता जाएगा, इंद्रियों पर विजय प्राप्त अनुभव करते जाएंगे। இந்திரியங்கள் மேல கண்ட்ரோல் வரும், இந்திரியங்கள் மேல வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கோம் என்ற அனுபவம் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ये इंद्रियों पर विजय प्राप्त करने की राजाई இந்த இந்திரியங்கள் மேல வெற்றி அடையறதுக்கான पढ़ाई இந்த படிப்பு हम पढ़ रहे हैं। இத நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். तुमको पूछने की भी दरकार नहीं रहती है। உங்களுக்கு கேக்குற அவசியம் கூடயும் இருக்கிறது இல்ல. सब कुछ आप ही बतलाते जाते हो। எல்லாமே தானாவே சொல்லிட்டு இருப்பாங்க. कोई पूछे இப்ப யாராவது கேட்டாங்க, इतना दिन तुमको कितना पढ़ाया है? இத்தனை நாள் உங்களுக்கு எவ்வளவு படிக்க வச்சிருக்காங்க? पढ़ाते पढ़ाते படிக்க வைக்க अब तुमको இப்போ உங்களுக்கு रिवार्ड भी देते हैं ना। உங்களுக்கு ரிவார்ட கூடயும் கொடுக்கறாங்க இல்லையா, வெகுமதி கூடயும் கொடுக்கறாங்க இல்லையா? तो रिवार्ड मिला क्या?
அதாவது பாபா கேக்குறாங்க வெகுமதி கிடைச்சிருக்குதா? है नहीं। கிடைக்கலையா? 73 में अव्यक्त वाणी में जिक्र किया था 73ல அவ்யக்த வாணியில சொல்லியிருந்தாங்க, ये जो मेला हो रहा है रामलीला ग्राउंड दिल्ली में, இது என்ன மேலா போயிட்டு இருக்குதோ, திருவிழா போயிட்டு இருக்குதோ ராம்லீலா கிரவுண்ட் டெல்லியில, इसका रिवार्ड निकलेगा। இதோட வெகுமானம் வெளிப்படும், வெகுமதி வெளிப்படும். फर्स्ट सेकंड थर्ड रिवार्ड। ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு வெகுமதி. स्थूल प्रदर्शनी की सजावट का रिवार्ड இந்த ஸ்தூல பிரதர்ஷனியினோட அந்த அலங்காரம் என்ன செஞ்சிருக்காங்களோ அதுக்காக வெகுமதி, ये दीदी दादियां देंगी। அதுக்கு தீதி தாதிகள் கொடுப்பாங்க ரிவார்ட. जो चैतन्य प्रदर्शनी है இப்போ சைத்தன்ய பிரதர்ஷனி என்ன இருக்குது, उसकी सजावट का रिवार्ड அதுக்கான அலங்காரத்தினோட வெகுமதி बाप दादा देंगे। பாப் தாதா கொடுப்பாங்க. तो कुछ दिया क्या அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, ஏதாவது கொடுத்திருக்காங்களா? है? कुछ नहीं दिया, எதுவுமே கொடுக்கலையா? ऐसे ही झूठा बोल के चले गए அப்படியே போய் சொல்லிட்டு போயிட்டாங்களா? हैं? क्या दिया என்ன கொடுத்தாங்க? हैं? नहीं, புது உலகத்தினோட பரிசுன்னு யாரோ சொல்றாங்க. பாபா சொல்றாங்க இல்ல, वो तो 2004 की बात है, அது 2004 விஷயமா இருக்குது. ये 73 की बात है। இது 73 விஷயமா இருக்குது. अव्यक्तवाणी அவ்யக்த வாணியில சொல்லப்பட்டது. नहीं, वो लक्ष्मी नारायण वाली बात तो सन 66 में ही। யாரோ சொல்றாங்க லக்ஷ்மி நாராயண், பாபா சொல்றாங்க இல்ல, லக்ஷ்மி நாராயணனோட விஷயம் 66லயே 66 में ही डिक्लेयर कर दी थी 66லயே டிக்ளேர் பண்ணிருந்தாங்க. कि आज से 10 वर्ष पहले, இன்னிலிருந்து 10 வருஷம் முன்னாடி, नहीं आज से 5000 वर्ष, आज से 10 वर्ष कम 5000 वर्ष हुए। என்னன்னா இன்னிலிருந்து 10 வருஷம் கம்மி 5000 வருஷங்கள் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. जब लक्ष्मी नारायण का जन्म हुआ, எப்போ லக்ஷ்மி நாராயணர்களுக்கு ஜென்மமாச்சு? नहीं, वही तो बाप की प्रत्यक्षता हो गई அதுதானே அப்பாவோட பிரத்யக்ஷத்தை ஆச்சு सन 76। 76ல. बाप सदा शिव की प्रत्यक्षता அப்பா சதா சிவனோட नारायण के द्वारा ही होगी ना। அப்பா சதா சிவனோட பிரத்யக்ஷதா நாராயண மூலமா தானே ஆகும். तो वो तो उद्घाटन कर दिया। அதாவது அத உத்காட்டன பண்ணிட்டாங்க, அத ஓபன் பண்ணிட்டாங்க. फिर 73 में कौन सा रिवार्ड की बात की? அப்போ 73ல எந்த வெகுமதி பற்றி சொன்னாங்க? 3 नंबर डिक्लेयर होंगे। 3 நம்பர்கள் டிக்ளேர் ஆகும். फर्स्ट सेकंड थर्ड। फर्स्ट सेकंड थर्ड. झंडे में एक दूसरे के नीचे दिखाए गए हैं कि नहीं? கொடியில ஒண்ணுக்கு நெக்ஸ்ட் என்னன்னு காமிச்சிருக்காங்களா இல்லையா? ஒண்ணுக்கு கீழே இன்னொன்னு क्या दिखाए गए हैं? என்ன காமிச்சிருக்காங்க? ब्रह्मा पहले नंबर में, பிரம்மா ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்காங்களா? सबसे ऊपर எல்லாத்தை விட மேல शंकर। சங்கர். 3 नंबर प्रत्यक्ष होंगे। 3 நம்பர்கள் வெளிப்படும். ब्रह्मा, बाप और जगदम्बा। பிரம்மா, பாப், பிறகு ஜெகதம்பா. क्योंकि बाप सदैव माता को आगे रखते हैं, ब्रह्मा से विष्णु। ஏன்னா அப்பா எப்பவுமே அம்மாவை முன்னாடி வைக்கிறாங்க. பிரம்மா சோ விஷ்ணு, பிரம்மா தான் விஷ்ணு. तो वैष्णवी शक्ति पहले प्रत्यक्ष होगी। அப்போ வைஷ்ணவி சக்தி
முன்னாடி பிரத்யக்ஷமாகுவாங்க. बाप पीछे पीछे प्रत्यक्ष होता है, அப்பா பின்னாடி பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. फिर जगदम्बा. பிறகு ஜெகதம்பா. तो ऐसे ऐसे पॉइंट्स धारण करके लिखो. அதாவது இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸை தாரணை பண்ணிட்டு எழுதுங்க. कि ये जो तिरंगा झंडा है, இந்த திரங்கா அந்த அப்படின்னா இந்த 3 கலரினோட இந்த கொடி என்ன இருக்குது, किस बात की यादगार है? இது எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? जो बड़े फकुर से 15 अगस्त 26 जनवरी को झंडारोहण करते हैं, बोलते हैं क्या? எப்படின்னா 26 ஜனவரிக்கு ரொம்ப பெருமையாக அந்த கொடியை ஏத்துறாங்க. 15 ஆகஸ்ட் பிறகு 26 ஜனவரிக்கு எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா அந்த கொடியை ரொம்ப பெருமையாக அதை பறக்க வைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, झंडा ऊंचा रहे हमारा विजयी विश्व. तो क्या कपड़े का झंडा विजयी विश्व करके दिखलाता है? நம்மளோட கொடி உயர்ந்த ஸ்டேஜில் பறக்கணும். பிறகு முழு உலகத்து மேலே வெற்றி அடைஞ்சு காமிக்கும். அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இந்த ஆடைகளினோட கொடி என்ன இருக்குதோ இது உலகத்து மேலே வெற்றியை அடைஞ்சு காமிக்குமா? फिर அப்போ जरूर कोई चैतन्य आत्माएं हुई होंगी ना. கண்டிப்பாக चैतन्य ஆத்மாக்கள் யாராவது இருந்திருப்பாங்க இல்லையா? उन चैतन्य आत्माओं ने அந்த चैतन्य ஆத்மாக்கள் 3 प्रकार के शरीर रूपी 3 விதமான शरीर ரூபமான वस्त्र को, ஆடைகளை, शरीर रूपी झंडे को शरीर ரூபமான அந்த கொடிய धारण किया होगा. தாரணை பண்ணிருப்பாங்க. 3 प्रकार के उस शरीर रूपी चरित्र बजाए होंगे. 3 விதமான அந்த சரித்திர ரூபம் என்ன இருக்குதோ அந்த ஆடைகளை அவங்க அந்த ட்ரெஸ்ஸை தாரணை பண்ணிருப்பாங்க, பாட்டை பண்ணிருப்பாங்க. लाल रंग किस बात की निशानी है? சிகப்பு கலரு எந்த விஷயத்துக்கான நினைவார்த்தமா இருக்குது? क्रांति की होगी, ज्ञान की क्रांति होती है पहले पहले. அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா புரட்சியை பண்ணிருப்பாங்க. ஞானத்தினோட புரட்சி ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பாங்க. फिर सफेद रंग दिखाया है. பிறகு வெள்ளை கலரை காமிச்சிருக்காங்க. काय की क्रांति होती है? எந்த விஷயத்துக்கான புரட்சி ஆகும்? प्योरिटी की प्रत्यक्षता होती है. பியூரிட்டினோட பிரத்யக்ஷத்தை தான் ஆகுது. दुनिया के सारे काम உலகத்தினோட எல்லா வேலை प्योरिटी से होते हैं. प्योरिटी के बगैर कोई काम सफल பியூரிட்டி மூலமாக ஆகுது. பியூரிட்டி இல்லாம வேற எந்த வேலை கூடயும் வெற்றி அடைய नहीं होता है. அப்படின்னா எந்த வேலை கூடயும் அதுல வெற்றி கிடைக்காது. और सबसे नीचे பிறகு எல்லாத்தை விட கீழே ब्रह्मा का हरा रंग दिखाया गया. பிரம்மாவோட இந்த கிரீன் கலரை சிகப்பு கலரை காமிச்சிருக்காங்க. आएगा 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 क्या பச்சை கலரை காமிச்சிருக்காங்க. வரும் வரும். क्या आएगा? என்ன வரும்? है? अरे हरियाली आएगी दुनिया में. அரே பச்சை பசை என்றது வரும் உலகத்துல. अरे அப்படி ஆயிடும். हरियाली आएगी या आग लगेगी? பச்சை பசை ஆகுமா இல்லன்னா தீ பிடிச்சுக்குமா? है? आग तो लगेगी, தீ பிடிச்சுக்கோந்தா. लेकिन जिसके अंदर ये लगन लगी हुई थी, ஆனா யாருக்குள்ள இந்த ஈர்ப்பு என்றது ஏற்பட்டிருந்ததோ, कि मैं हरियाली की दुनिया में जाके जन्म लूंगा, நானு பச்சை பசை என்ற உலகத்துல போய் ஜென்மம் எடுத்துக்குவேன். वो तो हरियाली की दुनिया में ही जन्म लेगा அவங்க பச்சை பசையான உலகத்துல தான் போய் ஜென்மம் எடுத்துக்குவாங்களா या आग से प्रभावित होगा? இல்லன்னா தீக்கு அவங்க அடிமை ஆகுவாங்களா? वो तो शरीर छोड़ गया. அவங்க சரீரத்தை விட்டு वो போயிட்டாங்க. आग से प्रभावित होने वाली बात तो அவங்க இந்த தீக்கு அடிமை ஆகக்கூடிய விஷயம் है ही नहीं. இல்லவே இல்ல. तो ऐसे ऐसे पॉइंट्स विचार सागर मंथन करके धारण करके लिखो.
இப்படிப்பட்ட பாயிண்ட்ஸ் விசாரசாகர மந்தன பண்ணி धारणा பண்ணி எழுதுங்க. बुद्धि में ये पक्का रहना है कि अब ये 84 जन्मों का खेल புத்தில இந்த விஷயம் பக்கா இருக்கணும். இப்போ இந்த 84 ஜென்மங்களினோட விளையாட்டு पूरा हुआ, கம்ப்ளீட் ஆச்சு. खेल पूरा होता है விளையாட்டு எப்போ கம்ப்ளீட் ஆயிடுதோ तो सबको वापस அப்போ எல்லாருக்குமே திரும்பி घर जाना है. வீட்டுக்கு போகணும். घर से फिर नंबरवार आवेंगे வீட்டிலிருந்து நம்பர்வாராக வருவீங்களா या इकट्ठे आ जावेंगे रंगमंच पर. இல்லனா ஒரே டைம்ல இந்த நாடக மேடை மேல வந்துருவீங்களா? वो नाटक होता है அந்த நாடகம் இருக்கும், तो उसमें भी इकट्ठे आ जाते हैं அதுல கூடயும் ஒரே டைம்ல வந்துடுறாங்களா या धीरे धीरे करके आते हैं. இல்லனா மெதுவாக வராங்களா? धीरे धीरे करके रंगमंच पर प्रत्यक्ष होते जावे. மெதுவாக நாடக மேடை மேல பிரத்யட்சமாயிடுறாங்க. ये दुनिया भी இந்த உலகம் கூடயும் एक बेहद की नाटकशाला है, रंगमंच है. ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடக மேடை இருக்குது. इसमें भी सतयुग के आदि से लेकर के कलयुग के अंत तक நாடக மேடை இருக்குது. இதுல கூடயும் சத்யுகத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் 500 करोड़ ये बेहद के एक्टर्स हैं 500 கோடி இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆக்டர்ஸ் இருக்காங்க. जो इस सृष्टि पर टाइम टू टाइम आते रहते हैं. யாரு இந்த சிருஷ்டி மேல டைம் டு டைம் வந்துட்டே இருக்காங்க, வந்துட்டே இருப்பாங்க. सतयुग में बहुत थोड़े होंगे சத்யுகத்துல ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்களா या ज्यादा होंगे. இல்லன்னா அதிக பேர் இருப்பாங்களா? सतयुग में बहुत थोड़े होते हैं. சத்யுகத்துல ரொம்ப கம்மி பேர் இருப்பாங்க, கம்மி ஜனங்க இருப்பாங்க. अभी तो कलयुग में देखो कितने मनुष्य हैं. இப்போ கலியுகத்துல பாருங்க எத்தனை மனிதர்கள் இருக்காங்க, इतनी संख्या हो गई है எத்தனை எண்ணிக்கை ஆயிடுச்சுன்னா कि ஜனத்தொகை पूरा खाने को भी नहीं मिलता. என்னன்னா முழுமையா சாப்பிடுறதுக்கு கூடயும் கிடைக்கிறது இல்ல. जहाँ तहाँ से अनाज मंगाते ही रहते हैं. அங்க இங்க இருந்து இந்த ஒரு தானியங்களை எப்படின்னா அங்கிருந்து கொண்டு வராங்க. अब इतना सारा अन्न इकट्ठा करें या बनावें இப்போ இவ்வளோ இந்த ஒரு தானியங்களை ரெடி பண்றது இல்லைன்னா சேர்த்து வைக்கிறது இல்லைன்னா கொண்டு இந்த உருவாக்குறது, वो भारतवासी खावें அந்த பாரதவாசிகள் சாப்பிடுறது सो तो कर ही नहीं सकते. அது செய்யவே முடியாது. क्यों? ஏ क्योंकि तुम तो जानते हो लड़ाई तो जरूर होनी है. ஏன்னா உங்களுக்கு தெரியும் யுத்தம் கண்டிப்பாக ஆகும்தான். स्टीमर आना ही बंद हो जावेंगे. ஸ்டீமர் வருது நின்று போயிடும்னு சொல்றாங்க. विदेशों से अनाज भर भर के मंगा लेते हैं ना. விதேசத்திலிருந்து இந்த தானியங்கள் அப்படியே நெருப்பி நெருப்பி கொண்டு வர வைக்கிறாங்க இல்லையா? क्योंकि विदेशों की तो जनसंख्या कम है, ஏன்னா வெளிநாட்டுல இருக்கிற ஜனத்தொகை கம்மி, खाने वाले कम है. சாப்பிடக்கூடியவங்க கம்மி. और इंडिया में பிறகு இந்தியால खाने वाले ज्यादा हैं. சாப்பிடக்கூடியவங்க அதிகம். विदेशों में तो मछलियां पकड़ पकड़ के खाते रहते हैं. விதேசத்துல மீனை பிடிச்சு பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, हैं? अंडे खाते रहते हैं, गोश्त खाते रहते हैं. முட்டை சாப்பிடுறாங்க, மாம்சத்தை சாப்பிடுறாங்க. उन्हें तो अनाज की इतनी दरकार भी नहीं पड़ती. அவங்களுக்கு தானியங்களினோட அவசியம் கூட அந்த அளவுக்கு ஏற்படுறது और இல்ல. इंडिया में तो ज्यादातर लोग பிறகு இந்தியால அதிக ஜனத்தொகை ஜனங்க शाकाहारी है, तो यहाँ तो अनाज की बहुत दरकार पड़ेगी. எப்படின்னா இவங்க அந்த மாംസം எல்லாம் சாப்பிடாத இருக்கக்கூடியவங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய தானியங்களினோட அவசியம் ஏற்படுது. लेकिन जब लड़ाई छिड़ जाएगी देशों में ஆனா எப்போ விதேசங்கள்ல யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுமோ तो क्या हाल होगा? அப்போ என்ன நிலைமை ஆகும்? स्टीमर आना ही ஸ்டீமர் வருது बंद हो जाएगा. நின்னு போயிடும். तो बहुत अकाल पड़ जाएगा. அப்போ ரொம்ப பஞ்சம் ஏற்பட்டுடும் சொல்றாங்க. उस समय बॉम्ब्स, அந்த நேரத்துல பாம்ஸ், नेचुरल कैलेमिटीज,
இயற்கையினோட ஆபத்துகள், और मूसलाधार बरसात, தொடர்ந்து மழை பெய்யும். ये अनेक प्रकार की आपदाएं भी आना शुरू हो जाएंगी. இந்த நிறைய விதமான ஆபத்துகள் கூடயும் வர்றதுக்கு ஆரம்பமாயிடும். ऐसी आपदाओं के बीच मनुष्य बड़ी त्राहि त्राहि करेंगे. இப்படிப்பட்ட ஆபத்துகளுக்கு நடுவுல மனிதர்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. तुम देखेंगे, நீங்க பாப்பீங்க, பாக்குவீங்க, जरूर देखेंगे கண்டிப்பாக பாக்குவீங்க कि विनाश कैसे होता है. விநாசம் எப்படி ஆகுது. रिहर्सल तो होती रहती है. ரிஹர்சல் ஆயிட்டே தான் இருக்கும். अभी भी இப்போவும் बीच बीच में रिहर्सल तो நடுவுல ரிஹர்சல், भुज में रिहर्सल हुई थी कि नहीं? புஜ்ல ரிஹர்சல் ஆயிருந்ததா இல்லையா? 10 साल पहले. 10 வருஷங்களுக்கு பின்னாடி. हाँ, रिहर्सल तो होती रहती. ஆமா, ரிஹர்சல்ன்றது ஆயிட்டே தான் இருக்கும். कहते हैं சொல்றாங்க, एक दूसरे को धमकी देते हैं. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன சொல்றாங்கன்னா பயப்படுத்துறாங்க. चीन और रशिया को तो हम ऐसे इतने में ही चुटकी में उड़ा देंगे. அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா சைனா இவங்களை என்ன செஞ்சிடுவோம்னா, சுடக்கில் என்ன செய்வோம்னா அவங்கள முடிச்சிடுவோம். अब तुम बच्चे जानते हो कि ये तो लड़कर के उड़ावेंगे ही. பாபா சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு தெரியும் இவங்க யுத்தம் பண்ணி பறக்க வச்சதா தீருவாங்க, செய்வாங்க. क्या? என்ன? ये तो आपस में लड़कर के இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு उड़ावेंगे ही. பறக்க வச்சுதான் தீருவாங்க. कौन लड़ेंगे? யாரு இது பண்ணுவாங்க, யுத்தம் செய்வாங்க? रशिया और अमेरिका रूपी यादव जो हैं वो आपस में वो तो लड़ेंगे ही. இந்த ரஷ்யா பிறகு இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் செஞ்சுதான் தீருவாங்க. हमें तो पता चल गया है நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு कि महाभारत में जो प्रसिद्ध यादव दिखाए हैं, மகாபாரத்ல பிரசித்தமான யாதவர்களை என்ன காமிச்சிருக்காங்க, जिनकी बड़ी बड़ी महलमानियां अटारियां होती थी, அவங்களோட பெரிய பெரிய மாளிகள் எல்லாம் இருந்தது, பெரிய பெரிய பில்டிங்ஸ், அரண்மனைகள் இருந்தது, बड़े बड़े धनाढ्य होते थे, ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க, बड़े बड़े शराबी होते थे, ரொம்ப மதுபானத்தை குடிக்க கூடியவங்களா இருந்தாங்க. ऐसा लिखा हुआ है ना. இப்படி எழுதிருக்காங்க இல்லையா? तो वो कौन है? அப்ப அவங்க யாரா இருக்காங்க? रूस और अमेरिका. ரூஸ் பிறகு அமெரிக்கா. वो आपस में लड़ेंगे அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்குவாங்க, और एक दूसरे को खलास कर देंगे. பிறகு ஒருத்தர் இன்னொருத்தருக்கு என்ன செஞ்சிடுவாங்கன்னா அவங்கள முடிச்சிடுவாங்க. तो तुम समझ गए हो அப்போ நீங்க புரிஞ்சுக்கீங்க, कि यादव, कौरव और पांडव किसको कहा जाता है. யாதவ், கௌரவ், பாண்டவன் சொல்லி யாருக்கு படுகிறதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. और वो अभी क्या कर रहे हैं? பிறகு அவங்க இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்காங்க? कौरव पांडव क्या कर रहे हैं? கௌரவ் பாண்டவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? यादव तो विदेशी हो गए, யாதவர்கள் விதேசிகள் ஆயிட்டாங்க. कौरव पांडव கௌரவ் பாண்டவ் कौरव पांडव तो स्वदेशी हैं. கௌரவ் பாண்டவ் ஸ்வதேசிகள் ஆயிட்டாங்க. कौरव वो हैं கௌரவ் யாருன்னா जो कौओं की तरह काव काव बहुत करते रहते हैं. யாரு காக்கை போல காவன்னு சொல்லி ரொம்ப சத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. काव काव करते रहते हैं காவன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. और भ्रष्टाचार பிறகு இந்த பிரஷ்டாச்சார தாழ்ந்த தன்மைன்றது फैलाते रहते हैं. அது பரவிட்டே தான் இருப்பாங்க. 5 स्टार होटल खोलते रहेंगे 5 ஸ்டார் ஹோட்டல் ஓபன் பண்ணிட்டு இருப்பாங்க. और उनमें व्यभिचार பிறகு அதுல व्यभिचारम फैलाते रहेंगे. பரவிட்டு இருப்பாங்க. और पांडव किसको कहा जाता है?
பிறகு பாண்டவர்கள்னு சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? पांडव कहा ही जाता है पंडे की औलाद। பாண்டவர்னு யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னா யாரு பண்டாவினோட குழந்தைகள் இருக்காங்க, पांडव அவங்க பாண்டவர்கள் ஆனாங்க. पंडा बाप है, பண்டா அப்பா இருக்காங்க, उसकी तुम औलाद हो। அவங்களோட குழந்தைகள் நீங்க ஆயிருக்கீங்க. उनके प्लान्स देखो, அவங்களோட பிளான்ஸை பாருங்க. कौरव क्या प्लानिंग कर रहे हैं। கௌரவர்கள் என்ன பிளானிங்க பண்ணிட்டு இருக்காங்க? एक तरफ भ्रष्टाचारी बनते जा रहे हैं ஒரு சைடு பிரஷ்டாச்சாரி ஆயிட்டு இருக்காங்க தாழ்ந்தவங்களாக, और दूसरी तरफ दिल्ली को இன்னொரு சைடு டெல்லிய स्वर्ग बनाने में लगे हुए हैं। ஸ்வர்கமாக உருவாக்குறதுல ஈடுபட்டு இருக்காங்க. अब दिल्ली स्वर्ग बनेगी कि नरक बनेगी पहले? இப்போ தில்லி ஃபர்ஸ்ட் ஸ்வர்கமாகுமா இல்லைன்னா நரகமாகுமா? ஃபர்ஸ்ட் कब्रस्तान बनेगी சுடுகாடு ஆகுமா या परिस्तान बनेगी? இல்லைன்னா ஸ்வர்கமாகுமா? जैसे कर्म करेंगी எப்படிப்பட்ட செயல்களை செய்வீங்களோ वैसे ही रिजल्ट सामने आवेगी। அப்படியே தான் ரிசல்ட் முன்னாடி வரும். और तुम अपना प्लान देखो, பிறகு நீங்க உங்களோட பிளானை பாருங்க. तुम क्या प्लानिंग कर रहे हो? நீங்க என்ன பிளானிங்க பண்ணிட்டு இருக்கீங்க? है कि हम अपन को जितना நாம நம்மள எந்த அளவுக்கு स्वस्थिति में लगाएंगे, भेजेंगे, डालेंगे, ஸ்வஸ்திதியில ஈடுபடுத்துவோம், போடுவோம், அனுப்புவோம், उतना हम स्वर्ग में खुद को अनुभव करेंगे। அந்த அளவுக்கு நம்மள ஸ்வர்கத்துல அனுபவம் செய்வோம். स्वर्ग माने क्या? ஸ்வர்கம்னா என்ன இருக்குது? स्व माने आत्मिक स्थिति ஸ்வான்னா ஆத்மிக ஸ்திதி, और ग माने பிறகு கானா गया। போனாங்க. तो स्वर्ग माने क्या हुआ? அப்போ ஸ்வர்கம்னா என்ன இருக்குது? जितना जितना आत्मिक स्थिति में जाएंगे எந்த அளவுக்கு ஆத்மிக ஸ்திதியில போகுவீங்களோ उतना उतना हम सुखी அந்த அளவுக்கு நம்ம सुखी होते जाएंगे। சுகமாக ஆயிட்டு இருப்போம். ऐसे तो शास्त्रों में भी लिखा हुआ है, இப்படி பார்த்தோம்னா சாஸ்திரத்துல கூட எழுதி இருக்குது, कुरान में तो साफ लिखा हुआ है குரான்ல கிளியராக எழுதப்பட்டிருக்கு. कि जब विनाश बरपा होगा, कयामत होगी, எப்போ விநாசம் ஏற்படுமோ, तो खुदा के बंदे விநாசம் எப்போ ஏற்படுமோ அப்போ குதாவினோட ஜனங்க, பகவானோட ஜனங்க बड़े आराम से स्वर्ग की भांति जन्नत की तरह रहेंगे। ரொம்ப நிம்மதியாக ஸ்வர்க்கம் போல இருப்பாங்க. तो देखो तुम्हारे प्लान क्या है, அப்போ பாருங்க உங்களோட பிளான் என்ன, उन कौरवों का प्लान பிறகு அந்த கௌரவர்களோட பிளான் क्या है? அது என்ன இருக்குது? तुम्हारा तो सच्चा प्लान है, உங்களோடது உண்மையான பிளானா இருக்குது, उनका है அவங்களோடது दिखावे का। ஷோ ஆஃப் தான் இருக்குது. तो वो कहते हैं हम इतना अनाज देंगे அப்ப அவங்க சொல்றாங்க நம்ம இந்த அளவுக்கு தானியத்தை கொடுப்போம், जो वहाँ से काब नहीं मंगाना पड़ेगा। என்னன்னா அங்கிருந்து எப்பவுமே வர வைக்கிற அவசியமே இருக்காது. क्या हम इतना अनाज देंगे पैदा करके, நம்ம எந்த அளவுக்கு தானியங்கள் எல்லாம் வளர்த்து கொடுப்போம்னா इंडिया में இந்தியால कि भारत के अलावा हमें दूसरे देशों से अनाज मंगाना ही नहीं पड़ेगा। நமக்கு பாரத்லிருந்து மற்ற தேசங்கள்லிருந்து பாரத்காக இந்த தானியங்களை வர வைக்கிற அவசியமே இருக்காது. कितने डैम्स आदि बनाते रहते हैं, எத்தனை அளவுக்கு டேம்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. ये डैम्स आदि बनाना, இந்த டேம்ஸ் எல்லாம் தயார் பண்றது, पानी का जो नेचुरल बहाव है, தண்ணியினோட நேச்சுரல் அந்த ஒரு ஃப்ளோ என்ன இருக்குது, பாயிர வேலை, उस बहाव को अपनी बुद्धि लड़ा करके रोक देना। அந்த அந்த தண்ணி என்ன பாயுதோ அதை தன்னோட புத்தியை யூஸ் பண்ணி என்ன பண்றதுன்னா அதை நிறுத்துறது, ஸ்டாப் பண்றது. ये नेचर का विरोध करना चाहिए। இது எப்படின்னா இது இயற்கைய விரோதம் பண்றது பண்ணணுமா? எப்படி है? नहीं करना चाहिए। செய்யக்கூடாது. पृथ्वी के अंदर कुछ पता नहीं है कहाँ पे क्या हो रहा है।
இந்த பூமிக்குள்ள எதுவுமே தெரியாது, எங்கே என்ன நிலத்துக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குதுன்றது நமக்கு தெரியாது. அதுக்குள்ள कौन से पहाड़ से कब ज्वालामुखी फूट पड़े, எந்த மலையிலிருந்து எப்போ இந்த நெருப்பு கொழும்புன்றது அது உடைஞ்சு வருமோ அது நமக்கு தெரியாது. तो डैम तो அப்போ டேம்ஸ் फट जाएगा அது உடைஞ்சு போயிடும், டேமேஜ் ஆயிடும். और चारों तरफ पानी ही पानी हो जाएगा, அப்போ நாலா பக்கம் வெறும் தண்ணி மயமாயிடும். तो कितना नुकसान हो पड़ता है. அப்போ எவ்வளோ நஷ்டம் ஆயிடுது. इसको नेचुरल कैलेमिटीज कहा जाता है. இதுக்கு இயற்கையினோட ஆபத்துகள்னு சொல்லப்படுகிறது. ऐसी बहुत आपदाएं आवेंगी. இப்படிப்பட்ட நிறைய ஆபத்துகள் வரும். एक मुरली में बोला है, ஒரு முரளில சொல்லிருக்காங்க, சொல்லப்பட்டிருக்கு, ये नंगल डैम जो बनाया हुआ है, இந்த நங்கல் டேம் என்ன ரெடி பண்ணிருக்காங்க, हाँ, गोविंद सागर, கோவிந்த சாகர், 2 लंबे लंबे पहाड़ हैं. 2 நீல நீளமான மலைகள். उन पहाड़ों के बीच में बहुत गहरा पानी भरा हुआ है. அந்த மலைகளுக்கு நடுவுல ரொம்ப ஆழமாக தண்ணி நிறைஞ்சிருக்குது. मीलों लंबे पहाड़ हैं, इसमें इतना पानी भरा हुआ है. மைல் கணக்குல எப்படின்னா அந்த நீளமான அந்த ஒரு இது அந்த மலைகள் இருக்குது. कि जब वो डैम टूटेगा, இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அந்த டேம் எப்போ உடைஞ்சு போயிடுமோ तो सारी दिल्ली அப்போ முழு டெல்லி बोड़म बोड़ हो जाएगी. தண்ணிமயம் ஆயிடும். छोटी सी हिंडन नदी में बाढ़ आ गई थी. அந்த சின்ன நதி இந்த நதி அதுல இந்த ஒரு வெள்ளம் வந்திருந்தது. वो तो अलग बात. யாரோ என்னமோ சொல்றாங்க, பாபா சொல்றாங்க அந்த விஷயம் வேறு. दिल्ली के पास एक हिंडन नदी है, டெல்லி கிட்ட ஒரு இந்தன் நதி இருக்குது. उस छोटी सी नदी में बाढ़ आई थी, அந்த சின்ன நதியில வெள்ளம் வந்திருந்தது. तो दिल्ली के अंदर जो मॉडल टाउन बना हुआ था, 4-4 मंजिलों के मकान, அப்போ டெல்லியில மாடல் டவுன் என்ன உருவாகி இருக்குதோ 4 அந்த ஃப்ளோரினோட எப்படி என்ன அந்த வீடுகள், उसमें 2-2, 3-3 मंजिल डूब गए. அதுல 2-2, 3-3 ஃப்ளோர்ஸ் அந்த இதே மூழ்கி போயிருந்தது அந்த தண்ணியில. तो उस गवर्नमेंट के प्लान देखो. அப்போ அந்த கவர்மெண்டினோட பிளானை பாருங்க. बिल्डिंगें बनाते हैं பில்டிங்ஸ் தயார் பண்றாங்க, तो नक्शा पास कौन करता है? அப்போ அந்த மேப்பை யார் பாஸ் பண்றாங்க? அந்த பிளான் இருக்கு இல்லையா, அதை யாரு பாஸ் பண்றாங்க? गवर्नमेंट के इंजीनियर्स पास करते हैं ना. அந்த கவர்மெண்டினோட இன்ஜினியர்ஸ் பாஸ் பண்றாங்க இல்லையா, प्लानिंग होती है ना उनकी, அவங்களோட பிளானிங் நடக்குது இல்லையா, तो उनकी प्लानिंग फेल. அப்போ அவங்களோட பிளானிங் ஃபெயிலு. नेचुरल कैलेमिटी से कोई बच पाएगा क्या? இந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் மூலமாக இயற்கையினோட ஆபத்துகள் என்ன ஏற்படுமோ அதிலிருந்து யாராவது எப்படி என்ன சேஃபாக இருக்க முடியுமா? இல்ல. तो तुम बच्चों को तो ऐसी स्थितियों में बड़ा स्थिरियम रहना है. அப்போ குழந்தைகளான உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்தப்போ ரொம்ப நிலைச்சிருக்கணும், क्या? ஆடாம அசையாம இருக்கணும். ऐसे नहीं, ऐसी ऐसी आपदाएं दुनिया में आने लगे तो होल डाल हो जाओ. அப்படி இல்லை, இப்போ இப்படிப்பட்ட பெரிய பெரிய இந்த நிலைமைகள் என்ன ஏற்படுதோ அப்போ நீங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுறது, அப்படி ஆகக்கூடாது. அப்படின்னா டவுன் ஆயிடுறது, அப்படி ஆகக்கூடாது. इस पुरानी छीछी दुनिया में இந்த பழைய சீச்சி உலகத்துல तुम तो जानते हो अब हमको कितना टाइम रहना है. உங்களுக்கு இப்போ தெரியும் நமக்கு எவ்வளவு நேரம் இதுல இருக்கணும்னு. अब हम तो चले के चले. இப்போ நாம என்னன்னா போகிறோம். तुम चाहते हो बस अभी सुखधाम बन जावे. உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்குன்னா இப்போ சுகதாமம் ஆயிடணும்.
परंतु तुम तो अभी बाप के साथ हो। ஆனா நீங்க இப்போ அப்பா கூட இருக்கீங்க. जब तक बाप है எப்போ வரைக்கும் அப்பா இருக்காங்களோ तो बाप तो सुखधाम में जाता नहीं है। அப்போ அப்பா சுகதாமத்துக்கு ஒண்ணு போகிறது இல்ல. जाता है? போறாங்களா? बाप तो सुखधाम में जाते नहीं है। அப்பா சுகதாமத்துக்கு போகிறது இல்ல. तो जब तक बाप है तब तक सुखधाम तो है? அதாவது எப்போ வரைக்கும் அப்பா இருக்காங்களோ அப்போ வரைக்கும் சுகதாமம் बन नहीं सकता, உருவாக முடியாது. तो इसलिए அதனால बाप के साथ साथ तुम बहुत सेवा करते रहो அப்பா கூட நீங்க ரொம்ப சேவைய செஞ்சுட்டு இருங்க. और जन्म जन्मांतर का अपना भाग्य பிறகு ஜென்ம ஜென்மாந்தரத்துக்காக உங்களோட பாக்கியத்தை बनाते रहो, அத உருவாக்கிட்டு இருங்க. हर एक को लिबरेट करते हो। ஒவ்வொருத்தர கூடயும் லிபரேட் பண்றீங்க. पतित पावन की तुम सेना हो। பதித பாவனினோட நீங்க சேனா இருக்கீங்க. तो सबको पावन बनाने में तुम्हारा भी அப்போ எல்லார கூடயும் பாவனமாக ஆக்குறதுல உங்களோடது கூடயும் हिस्सा लगता है। ஷேர் இருக்குதுன்னு சொல்றாங்க. सबको पावन बनाते हो, எல்லார கூடயும் பாவனமாக ஆக்குறீங்க. समझाना पड़े புரிய வைக்கணும். कि 5000 वर्ष पहले भी हमने ये राखी बांधी थी। 5 வருஷங்களுக்கு பின்னாடி கூடயும் நம்ம இந்த ராக்கிய கட்டிருந்தோம். कौन सी राखी? எந்த ராக்கி? ये पवित्र रहने की இந்த பவித்திரமாக இருக்கிறதுக்கான राखी बांधी थी। ராக்கி கட்டிருந்தோம். जितना जितना हम अभी पवित्र रहेंगे, எந்த அளவுக்கு நம்ம இப்போ பவித்திரமாக இருப்போமோ मन बुद्धि को विकारों से மனபுத்திய விகாரத்திலிருந்து परे रखेंगे, அப்படின்னா தனிப்பட்ட ஸ்டேஜ்ல வைப்போமோ उतना उतना हम अपने लिए स्वर्ग அந்த அளவுக்கு நாம நமக்காக ஸ்வர்க்கம் स्थापन करते रहेंगे, ஸ்தாபனை பண்ணிட்டு இருப்போம். निर्विकारी दुनिया बनाते रहेंगे। நிர்விகாரி உலகத்தை உருவாக்கிட்டு இருப்போம். सतयुग त्रेता में तो फिर ये राखी बांधने की दरकार ही नहीं रहती है। சத்யுக திரேத்தால பிறகு இந்த ராக்கிய கட்டுற அவசியமே இருக்கிறது இல்ல. क्यों? இருக்காது. ஏன்? वहाँ तो पवित्र ही होते हैं, ஏன்னா அங்க பவித்திரமா தான் இருப்பீங்க. वहाँ कोई देह अभिमानी बनता ही नहीं। அங்க யாருமே தேக அபிமானத்துல இருக்கக்கூடியவங்கள ஆகிறதே இல்ல. ये देह अभिमान की इंद्रियां वहाँ काम இந்த தேக அபிமானத்தினோட இந்திரியங்கள் அங்க வேலையே करती नहीं। செய்யறது இல்ல. हाँ, फिर द्वापर से ये रस्म शुरू होती है। ஆமா, பிறகு துவாபரத்திலிருந்து இந்த பரம்பரை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. कौन सी रस्म? எந்த பரம்பரை? भ्रष्ट इंद्रियों से भ्रष्ट कर्म करने की தாழ்ந்த இந்திரியங்கள் மூலமாக தாழ்ந்த வேலைகளை செய்யறதுக்கான रस्म कहाँ से शुरू होती है? பரம்பரை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது? द्वैतवादी युग से शुरू होती है, இரட்டைவாதி யுகத்திலிருந்து ஆரம்பமாகுது. जहाँ रावण का राज्य चल जाता है। எங்க ராவணனோட ராஜ்யம் நடந்துடும் சொல்றாங்க. वो है ही भक्ति मार्ग। அது பக்தி மார்க்கம் தான் இருக்குது. रावण से आती है भक्ति ராவண்ல இருந்து வருது பக்தி. और राम से आता है பிறகு ராம்ல இருந்து வருது ज्ञान। ஞானம். तो द्वापर युग से होता ही है भक्ति मार्ग। அப்போ துவாபர் யுகத்திலிருந்து பக்தி மார்க்கம் தான் இருக்கும்னு சொல்றாங்க. तुम जानते हो, உங்களுக்கு தெரியும். अभी हम बच्चे आए हैं, இப்போ குழந்தைகளான நாம வந்திருக்கோம் बाप के गले का हार बनने के लिए। அப்பாவோட கழுத்துக்கு கழுத்தினோட மாலையாக ஆகிறதுக்காக வந்திருக்கோம். तो क्या करना पड़ेगा? அப்ப என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? गले का हार बनने के लिए आए, கழுத்துக்கு மாலை ஆகிறதுக்காக வந்திருக்கோம்னா तो कैसे बनेंगे? இப்ப எப்படி ஆகுவீங்க? स्वयंवर होते थे, ஸ்வயம்பர்னு ஆயிட்டு இருந்தது. तो कन्या அப்போ கன்யா वर के गले में हार डालती थी। வரனோட கழுத்துல மாலைய போட்டுட்டு இருந்தாங்க. तो समान के गले में हार डाला जाता है। அப்போ யாரு சமமாக இருந்தாங்களோ அவங்களோட கழுத்துக்கு மாலைய போடப்பட்டுட்டு இருந்ததா? ये भिकमंगे के गले में हार, कोढ़ी के गले में हार डाल देगी।
இல்லைன்னா யாரு பிச்சைக்காரங்க இருக்காங்க இல்லைன்னா கை இல்லாதவங்க இருப்பாங்களோ அவங்களோட கழுத்துக்கு மாலையை போட்டுட்டு இருந்தாங்களா? समान होना चाहिए ना, சமமாக இருக்கணும் இல்லையா? गलहार बनने के लिए। அந்த கழுத்துக்கு மாலை ஆகிறதுக்காக போடுறதுக்காக சமமாக இருக்கணும் இல்லையா? तो क्या करना पड़े? அப்போ பாபா கேட்டுட்டு இருக்காங்க என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும்? कहाँ समान बनना पड़े? எங்க சமமாக ஆகணும்? जैसे बाप निराकारी எப்படி அப்பா நிராகாரியோ वैसे हमारी स्टेज भी அதே மாதிரி நம்மனோட ஸ்டேஜ் கூடயும் निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज झलकनी चाहिए। நிராகாரி நிர்வீகாரி நிரகங்காரி ஸ்டேஜ்ன்றது தென்படணும்னு சொல்றாங்க. तो देखो अभी बच्चों को कितनी खुशी होती है। அதாவது பாருங்க இப்போ குழந்தைகளுக்கு எவ்வளவு खुशी ஆகுது. क्या என்ன किस बात की खुशी எந்த விஷயத்தை பற்றி खुशी है? नहीं, हमने निराकारी निर्विकारी निरहंकारी बनने वाले बाप को நாம நிராகாரி நிர்வீகாரி நிரகங்காரி ஆகக்கூடிய அப்பாவை पहचान लिया है। தெரிஞ்சுக்கிட்டோம். हमने पहचाना है और हम औरों को पहचान நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பிறகு நம்ம மத்தவங்களுக்கு கூடயும் அறிமுகத்தை दे भी रहे हैं। கொடுத்துட்டு கூடயும் இருக்கிறோம். बस அவ்வளவுதான். अभी हम गए कि गए? இப்போ நம்ம என்னென்ன போயிட்டோம். कहाँ गए? எங்க போனோம்? हैं? ऊपर गए कि नीचे गए? மேலே போனோமா இல்லைன்னா கீழே போனோமா? हैं? ऊपर गए, மேலே போனீங்களா? नीचे तो नहीं जाते हैं। கீழே போகிறது கிடையாதா? देख लो भाई, अच्छी तरह से चेकिंग कर लेना। நல்லபடியாக செக்கிங் பண்ணிக்கோங்க பிரதர். हैं? कहीं नीचे न ढलक जाते हो। கீழே ஒண்ணு வழுக்கி போகிறது இல்லையா? हैं? अच्छा, पाप कर्म அச்சா பாவ கர்மங்கள் विकर्म की गति तो तुम समझते हो ना? விபரீத செயல்களினோட அந்த வழியை பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? क्या समझते हो? அதோட ஸ்பீடு பத்தி தெரியும் தானே? என்ன என்ன தெரியும் உங்களுக்கு? इंद्रियों से खास करके बड़ा पाप कौन सा होता है? இந்திரியங்கள் மூலமாக விசேஷமாக பெரிய பாவம் ஏதாகுது? काम विकार। காமவிகாரம். काम विकार की इंद्रिय से காமவிகாரத்தினோட இந்திரியம் மூலமாக कहीं उत्तेजना में आकर இப்போ எக்ஸைட்மெண்ட்ல வந்து அப்படி என்ன அந்த வேகமா அந்த ஒரு ஃபோர்ஸ்ல வந்து हम ऐसा पाप तो नहीं करते நாம அப்படிப்பட்ட பாவம் ஒண்ணு செய்யறது இல்லையா? जो हमारा विकर्म बन जाए। நம்மளோட விக்ரமம் ஆகிற போல நம்ம ஒன்றும் அப்படிப்பட்ட பாவ செயல்களை செய்யறது கிடையாதா? पाप कर्म बन जाए பாவ செயல்கள் ஒன்று செய்யறது இல்லையா? तो विकर्म की गति तो समझते हो। அப்போ விக்ரமத்தினோட அந்த வேகத்தை பற்றி தெரியுமா? அந்த ஸ்பீடை பற்றி தெரியுமா? क्या गति है? विपरीत कर्म कैसे बनता है? எந்த ஒரு கத்தியா இருக்குது? விபரீத செயல்கள் எப்படி ஆகுது? देवान में आए तो विपरीत कर्म बनेगा। தேகாபிமானத்துல வந்தீங்க அப்போ விபரீத செயல்கள் ஆகுது. और बाप की याद में रहे பிறகு அப்பாவோட நினைவுல இருந்தீங்கன்னா तो इंद्रियां उत्तेजना में आएंगी? அப்போ இந்திரியங்கள் அந்த ஒரு வேகத்துல வருமா? नहीं आएंगी। அந்த ஒரு ஃபோர்ஸ்ல வருமா? இல்ல. तो गति तो समझ गए हो। அப்போ அதோட கத்திய பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. जो कुछ इस समय समझा रहे हैं ஏதெல்லாம் இந்த நேரத்துல புரிய வச்சிட்டு இருக்காங்க हो बहु अक्षर बाई अक्षर ஆஸ் இட் இஸ். எப்படின்னா ஒவ்வொரு வார்த்தை என்ன இருக்குதோ 5000 वर्ष पहले भी तुमको समझाया था। ஒவ்வொரு வார்த்தை கூடயும் எப்படி சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் 5000 வருஷங்களுக்கு பின்னாடி கூடயும் சொல்லியிருந்தாங்க, புரிய வச்சிருந்தாங்க. என்ன ऐसे नहीं सिर्फ सुनाया था। அப்படி இல்ல வெறும் சொல்லியிருந்தாங்க என்ற விஷயம் இல்ல. ब्रह्मा के तन में பிரம்மாவோட சரீரம் மூலமாக. लेकिन ஆனா हाँ, लेकिन पॉइंट टू दी पॉइंट एक एक बात खोल खोल के பாயிண்ட் டு தி பாயிண்ட் ஒவ்வொரு விஷயங்களை
அதை பிரிச்சு பிரிச்சு समझाई भी थी। புரிய வச்சே கூடயும் செஞ்சிருந்தாங்க. और कोई मनुष्य ऐसे थोड़े ही समझा सकेगा। மற்ற மனிதர்கள் யாராவது இப்படி புரிய வைக்க முடியுமா என்ன? कैसे? எப்படி? जैसे बाप एक एक मुरली के वाक्य को हिज्जे हिज्जे करके எப்படி அப்பா ஒவ்வொரு முரளியினோட மகா வாக்கியங்களை ஒவ்வொரு வேர்டை கூட எடுத்து समझाई देते हैं। புரிய வைக்கிறாங்களோ, तो हम जैसे अभी बैठे हैं அதாவது இப்ப நம்ம எப்படி உட்கார்ந்து இருக்கோமோ ऐसे ही 5000 वर्ष पहले भी बैठे थे। அதே மாதிரி 5000 வருஷங்களுக்கு முன்னாடி கூடயும் உட்கார்ந்து இருந்தோம். इसी सूरत के इसी घर में। இந்த சூரத்தினோட இந்த வீட்லயே தான் உட்கார்ந்து இருந்தோம். हैं? और बाबा हमको खोल खोल के राज समझा रहे थे। பிறகு பாபா நமக்கு பிரிச்சு பிரிச்சு ரகசியங்களை புரிய வச்சிட்டு இருந்தாங்க. तुमको सुनाया था। உங்களுக்கு சொல்லிருந்தேன். हम इन्हीं कपड़ों में बैठे थे। நம்ம இந்த ஒரு ட்ரெஸ்ல தான் உட்கார்ந்து இருந்தோம். कि दूसरे कपड़े थे? இல்லன்னா வேற ஆடை இருந்ததா? इन्हीं कपड़ों में बैठे थे। இந்த ஆடைகள்ல தான் உட்கார்ந்து இருந்தோம். तेरा बच्चे का कपड़ा था या दाढ़ी पूछ वाले का कपड़ा था 5000 साल पहले? பாபா அந்த குழந்தைய கேட்டுட்டு இருக்காங்க. உன்னோடது குழந்தையினோட ஆடையாக இருந்ததா இல்லன்னா தாடி மீசே இருக்கிற ஆடையாக இருந்ததா 5000 வருஷங்களுக்கு பின்னாடி? बच्चे का कपड़ा था 5000 साल पहले भी। குழந்தையினோட ஆடை இருந்ததா 5000 வருஷங்களுக்கு பின்னாடி கூடயோ? अरे அரே, मनुष्य मिनट बाई मिनट जो बात होती है மனிதர்கள் மினிட் பை மினிட் என்ன விஷயங்கள் ஆகுதோ फिर कल्प के बाद மறுபடியும் கல்பத்துக்கு பிறகு वही बात मनुष्य फिर रिपीट करेंगे। அந்த விஷயங்களை தான் மனிதர்கள் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவாங்க. इसका क्या मतलब हुआ? இதுக்கு என்ன அர்த்தமாச்சு? हाँ, कि हमारी हरेक की आत्मा में जो पार्ट भरा हुआ है ஆமா, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ள ஆத்மாக்குள்ள என்ன பார்ட் நிறைஞ்சிருக்குது, वही पार्ट हम 5000 वर्ष அந்த பார்ட் தான் நம்ம 5000 வருஷம் बजाते हैं। பாட்டை செய்றோம். इसका मतलब हम कुछ नहीं करते। இதுக்கு அர்த்தம் என்னன்னா நாம எதுவுமே செய்யறதில்ல. हाँ? हम कुछ नहीं करते। நாம எதுவுமே செய்யறதில்ல. ऑटोमेटिक हमारी आत्मा में जो रिकॉर्ड भरा हुआ है தானாவே அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆத்மாக்குள்ள எந்த ரெக்கார்டு நிறைஞ்சிருக்குது वही रिकॉर्डिंग बजती रहती है। அந்த ரெக்கார்டிங் தான் ப்ளே ஆயிட்டு இருக்கும். हम देह अभिमान में आके अहंकार में आ जाते हैं। நம்ம தேகாபிமானத்துல வந்து அகங்காரத்துல வந்துடுறோம். क्या अहंकार में आ जाते हैं? मैंने ये किया, என்ன அகங்காரத்துல வந்துடுறோம்? நான் இது செஞ்சேன். ये मैंने कहाँ से आता है? இது நானேன்னு சொல்லி இந்த விஷயம் எங்கிருந்து வருது? देह भान से ये मैंने आता है। தேகாபிமானத்திலிருந்து இந்த நானேன்றது வருது. नहीं तो वास्तव में இல்லன்னா வாஸ்தவத்துல न हम कुछ करते हैं நாம எதுவுமே செய்யறது கூடயும் இல்ல. न हम किसी से कुछ करा सकते हैं। பிறகு யாரிடமிருந்து கூட நம்ம எதுவுமே செய்ய வைக்கவும் முடியாது. वास्तव में வாஸ்தவத்துல प्रकृति के नियमानुसार सब कुछ अपने आप வாஸ்தவத்துல இயற்கையினோட நியமத்துக்கு அனுசாரமாக எல்லாமே தானாகவே अपने आप घटित होता है। தானாவே எல்லாமே அது ஏற்படுது. तो ये बातें सिवाय तुम्हारे कोई की बुद्धि में नहीं है। அப்போ இந்த விஷயம் உங்களை தவிர யாரோட புத்திலையும் இல்லைன்னு சொல்றாங்க. वो भी அதுவும் जो सर्विसेबल बच्चे हैं யாரு சர்வீசபிள் குழந்தைகளோ वो इन बातों को समझ सकते हैं। அவங்க இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம். क्या? என்ன? कैसे सर्विसेबल? எப்படிப்பட்ட சர்வீசபிள்? इन बातों को जो सुनते हैं और दूसरों को फिर सुनाते हैं
இந்த விஷயங்களை யாரு கேக்குறாங்க பிறகு மத்தவங்களுக்கு சொல்றாங்க, उनकी बुद्धि में पक्का हो जाता है। அவங்களோட புத்தியில பக்கா ஆயிடுது। जो सुन तो लेते हैं लेकिन அவங்க கேட்டுடுறாங்க, ஆனா दूसरों को सुनाते नहीं है। ஆனா மத்தவங்களுக்கு சொல்றது இல்ல। मनन चिंतन मंथन चलता नहीं है, விசார சாகர மந்தனம் நடக்கிறது இல்ல। तो उनकी बुद्धि में से ज्ञान उड़ जाता है। அப்ப அவங்களோட புத்தியிலிருந்து ஞானம் பறந்து போயிடுது। तो ऐसे सर्वसेवल बच्चों की बुद्धि में धारणा हो सकती है। அதாவது இப்படிப்பட்ட சர்வீசபிள் குழந்தைகளினோட புத்தியில தாரணா ஆகலாம்। ये बात ध्यान में रखना है இந்த விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும்। कि हम इस वर्ल्ड ड्रामा के एक्टर्स हैं। நாம இந்த வேர்ல்டு டிராமாவினோட ஆக்டர்ஸ் ஆயிருக்கிறோம்। कल पहले भी हमने ऐसे ही पुरुषार्थ किया था। கல்பத்துக்கு முன்னாடி கூடயும் நம்ம இப்படியே தான் புருஷார்த்தம் பண்ணிருந்தோம்। जैसे अभी कर रहे हैं। எப்படி இப்போ செஞ்சிட்டு இருக்கிறோம்। क्या என்ன कल पहले भी ऐसे ही पुरुषार्थ किया था। கல்பத்துக்கு முன்னாடி கூட இப்படியே தான் புருஷார்த்தம் பண்ணிருந்தோம்। जो अब बाप हमसे कराए रहे हैं, இத அப்பா நம்மளிடம் இருந்து செய்ய வச்சிட்டு இருக்காங்க। कल बाद भी फिर ऐसा ही हमारा पार्ट होगा। கல்பத்துக்கு பிறகு கூடயும் நெக்ஸ்ட் கூடயும் நம்மளோடது இப்படியே தான் இருக்கும் பாட்டு। यही गीत आदि फिर बजते रहेंगे। இந்த பாட்டுகள் எல்லாமே மறுபடியும் இது இது ப்ளே ஆகும்। कितनी वंडरफुल समझने की बातें हैं। எவ்வளோ அற்புதமான விஷயங்களா இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்காக। बाप कहते हैं அப்பா சொல்றாங்க, इस पुराने शरीर को भी भूल जाना है। இந்த பழைய சரீரம் என்ன இருக்குதோ இத கூடயும் மறந்துடணும்। क्या कारण बताया? என்ன காரணத்தை சொன்னாங்க? ये जो पार्ट वाले ड्रामा में चल रहा है, இந்த வேர்ல்ட் டிராமால என்ன பாட்டு போயிட்டு இருக்குது, इसका मूल कारण क्या है? இதோட மூலமான காரணம் என்ன இருக்குது? परमधाम से जब अवतरे थे, பரந்தாமத்திலிருந்து எப்போ இறங்கி இருந்தீங்க? तब देवान था? அப்ப தேகாபிமானம் இருந்ததா? नहीं था। இருக்கல। तब निराकारी स्टेज थी। அப்போ நிராகாரி ஸ்டேஜ் இருந்தது। जैसे ही इस 5 तत्वों की दुनिया में आए, எப்படி இந்த 5 தத்துவங்களினோட உலகத்துக்கு வந்தீங்களோ वैसे ही कुछ देवान, அப்போ எப்படி என்ன கொஞ்ச நஞ்ச தேக அபிமானம் सत्युग के आदि से ही சத்யுகத்தினோட ஆரம்பத்திலிருந்தே आंखों में देवान आया या नहीं आया? கண்கள்ல தேக அபிமானம் வந்ததா இல்லையா? आया। வந்தது। आंखों में देवान आया, भले सात्विक स्टेज का देहभान था। கண்கள்ல தேக அபிமானம் வந்தது, பலே சாத்விக ஸ்டேஜினோட தேக அபிமானமாக இருந்தது। अभिविचारी देहभान था या व्यभिचारी था? வெபிச்சாரம் இல்லாத தேக அபிமானம் இருந்ததா இல்லன்னா வெபிச்சாரம் இருந்ததா? अभिविचारी देहभान था, அபிபிச்சாரி தேக அபிமானமாக இருந்தது। लेकिन था तो देहभान। ஆனா தேக அபிமானம் இருந்தது இல்லையா? देह का आकर्षण तो था ना। தேகத்தினோட அந்த ஒரு அட்ராக்ஷன் என்றது இருந்தது இல்லையா? तो ये दुनिया ही ऐसी है। प्रकृति के 3 गुण इसमें समाये हुए हैं। அப்போ பாபா சொல்றாங்க, இந்த உலகமே இப்படியேதான் இருக்குது। இயற்கையினோட 3 குணங்கள் இதுல அடங்கி இருக்குது। सत्य, रज और तम। சத் ரஜ தம்। ऐसा कोई भी இப்படிப்பட்ட எந்த मिनट सेकंड भी नहीं होता மினிட் பிறகு செகண்ட் கூடயும் இருக்கிறது இல்ல जिसमें 100% सत्य ही समाया हुआ हो। எதுல 100% உண்மைதான் அடங்கி இருக்கிற போல எதுவுமே இல்ல। क्या? என்ன? सतयुग से लेकर के சத்யுகத்திலிருந்து कलयुग के अंत तक, जब तक बाप की प्रत्यक्षता न हो, கலியுகத்தினோட கடைசி வரைக்கும் எப்ப வரைக்கும் அப்பாவினோட பிரத்யக்ஷத்தை ஆகிறது இல்லையோ, या जब तक इस दुनिया का विनाश न हो, இல்லன்னா எப்ப வரைக்கும் இந்த உலகத்தினோட விநாசம் ஆகிறது இல்லையோ, तब तक प्रकृति के 3 गुण அப்ப வரைக்கும் இயற்கையினோட 3 குணங்கள்
पूरे पूरे हरेक में कार्य करते हैं। முழுமையா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வேலையை செய்யுதுன்னு சொல்றாங்க. हाँ, जिनका देहभान संगम युग में खलास हो जाता है, ஆமா, யாரோட தேகாபிமானம் சங்கம் யுகத்துல முடிஞ்சு போயிடுது, वो प्रकृति के 3 गुणों से அவங்க இயற்கையினோட 3 குணங்கள்ல परे हो जाते हैं। அதிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. उनके ऊपर फिर प्रकृति का அவங்க மேல பிறகு இயற்கையினோட कोई चाल, न माया की कोई चाल चलती है, எந்த ஒரு இத அந்த ஒரு மாயாவினோட और न प्रकृति के 5 रावण के जो सिर हैं, மாயாவினோட அந்த பிளான் இருக்கு இல்லையா, அது கூடயும் நடக்காது. பிறகு ராவணனோட 5 தலைகள் என்ன இருக்குதோ उनकी कोई चाल चलती है। அவங்களது கூடயும் எந்த பிளான் கூடயும் அங்க நடக்காது, அந்த வேலை நடக்காது. बाकी जो देह अभिमान में रहते हैं कुछ न कुछ, மற்றபடி யாரு தேகாபிமானத்துல இருப்பாங்களோ கொஞ்ச நஞ்சம், उनके ऊपर माया रावण की चाल அவங்க மேல மாயா ராவணனோட வேலை चलती रहती है। அது நடந்துட்டு இருக்கும். वो इन प्रकृति के 3 गुणों से प्रभावित அவங்க இந்த இயற்கையினோட 3 குணங்களுக்கு அடிமை होते रहते हैं। ஆயிட்டு இருப்பாங்க. तो देखो, அப்போ பாருங்க, एक ही तरीका बाप बताते हैं, ஒரே ஒரு வழிதான் அப்பா சொல்றாங்க, इस देहभान को भूल जाओ। இந்த தேக அபிமானத்தை மறந்து போங்க. सत्युग आज से ही आत्मा इस सृष्टि पर आती है और देहभान में சத்தியுகத்தினோட ஆரம்பத்திலேயே ஆத்மா வருது, பிறகு இந்த உலகத்துக்கு வருது, பிறகு தேக அபிமானத்துல गिरना शुरू हो जाती है। விழுறதுக்காக ஆரம்பம் ஆயிடுது. प्रकृति के चंबे में आ जाते हैं। இயற்கையினோட பிடிக்கு வந்துடுறாங்க. भले प्रकृति सतो प्रधान होती है, பல இயற்கை சத்தோ பிரதானமாக இருக்கும், तो भी ஆனாலும் हमें बंधन में बांध तो लेती है ना, நம்மள பந்தனத்துல கட்டு போட்டுடுறது இல்லையா, देह अभिमान के बंधन में। தேக அபிமானத்தினோட பந்தனத்துல. तो प्रकृति सारा कार्य करवा रही है அப்போ இயற்கை எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு இருக்குதா, या हम कर रहे हैं? இல்லன்னா நாம செஞ்சுட்டு இருக்கோமா? हाँ? प्रकृति ही सारा कार्य करवा रही है। இயற்கை தான் எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு இருக்குது. प्रकृति के 3 गुण सत्य रज तम, இயற்கையினோட 3 குணங்கள் சத்த ரஜதம், वो सदैव इस सृष्टि पर 5000 साल काम அது சதா இந்த சிருஷ்டில 5,000 வருஷங்கள் வேலை करते रहते हैं। 5,000 வருஷங்களுக்காக வேலை பண்ணிட்டு இருக்கோம். मनुष्य क्या समझता है? மனிதன் என்ன நினைச்சுக்கிறாங்க? देह अभिमानी मनुष्य समझता है हम कर रहे हैं। தேக அபிமானத்துல இருக்கக்கூடிய மனிதன் என்ன நினைச்சுக்கிறான்னா, அது நான் தான் செய்யறேன். तो इस शरीर को भूल जाना है। அதாவது பாபா சொல்றாங்க, இப்போ இந்த சரீரத்தை மறந்து போயிடணும். बेहद का बाप कहते हैं, எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா சொல்றாங்க, अब अशरीरी बन जाओ। இப்போ அசரீரி ஆயிடுங்க. என்ன, और दूसरा कोई तरीका नहीं है। வேற எந்த முறையும் இல்லைன்னு சொல்றாங்க. माया और प्रकृति को जीतने का மாயா பிறகு இயற்கை மேல வெற்றி அடையிறதுக்காக दूसरा कोई तरीका नहीं है। வேற எந்த முறையும் இல்லைன்னு சொல்றாங்க. न माया को जीत सकेंगे, மாயா மேல கூட வெற்றி அடைய முடியாது, अशरीरी बने बगैर, அசரீரி ஆகாம. और न प्रकृति के 3 गुणों को பிறகு இயற்கையினோட 3 குணங்களை पार पाए सकेंगे। அத கிராஸ் பண்ண முடியாது. आत्मा को ही दुख फील होता है। ஆத்மாக்கு தான் துக்கம் ஃபீல் ஆகுது. आत्मा कहती है ஆத்மா சொல்லுது, हम ये शरीर छोड़ நம்ம இந்த சரீரத்தை விட்டு फिर दूसरा लेंगे। இன்னொரு சரீரத்தை எடுத்துக்குவோம். ये बहुत पुराना शरीर है, இது ரொம்ப பழைய சரீரமா இருக்குது, अब जाना है। இப்போ போகணும். फिर नई दुनिया में वहाँ शरीर भी नया हमको मिलेगा। பிறகு புது உலகத்துல நமக்கு சரீரம் கூட அங்க புதுசாக கிடைக்கும். ये तुम्हारी बुद्धि में बैठ गया है ना।
இந்த விஷயம் இப்போ உங்களோட புத்தியில உட்கார்ந்துடுச்சு இல்லையா? क्या என்ன? नई दुनिया में हमको नया शरीर किस आधार पर मिलेगा? புது உலகத்துல நமக்கு புது சரீரம் எந்த ஆதாரப்படி கிடைக்கும்? कौन सा पुरुषार्थ? எந்த புருஷார்த்தம்? जितना जितना हम निराकारी बनेंगे, எந்த அளவுக்கு நாம நிராகாரி ஆகுவோமோ, देह का भान छोड़ते जावेंगे, தேகத்தினோட அபிமானத்தை விட்டுட்டே வருவோமோ, उतना उतना हम नई दुनिया में அந்த அளவுக்கு நாம புது உலகத்துல सुख को अनुभव करेंगे। சுகத்தினோட அனுபவத்தை செஞ்சுட்டே வருவோம்னு சொல்றாங்க. 11/4/64 की वाणी का चौथा पेज। इसको कहा जाता है இதுக்கு சொல்லப்படுகிறது सतयुग की नई दुनिया। சத்யுகத்தினோட புது உலகம். तुम जानते हो உங்களுக்கு தெரியும், बरोबर बाबा से प्राप्ति तो हमें मिलनी ही है। துல்லியமாக பாபாயிடம் இருந்து நமக்கு பிராப்தின்றது கிடைச்சுதான் ஆகணும். क्या प्राप्ति मिलनी है? என்ன பிராப்தி கிடைக்கணும்? बाबा को याद करेंगे तो प्राप्ति क्या मिलेगी? பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா என்ன பிராப்தி கிடைக்கும்? है अभी क्या वर्षा तो मिलेगा सतयुग में। இப்போ இந்த சொத்துன்றது அது சத்தியுகத்துல கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும்? अभी क्या मिलेगा? இப்போ என்ன கிடைக்குது? जितना जितना याद करेंगे எந்த அளவுக்கு நினைவு செய்வீங்களோ उतना उतना क्या प्राप्ति मिलेगी? அந்த அளவுக்கு என்ன பிராப்தி கிடைக்கும்? अरे डकैत को याद करेंगे तो क्या मिलेगा? அரே, கொள்ளக்காரன் நினைவு செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? चोर को याद करेंगे तो क्या मिलेगा? இந்த திருடனை நினைவு செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? अरे அரே, हैं? चोरी डकैती के गुण मिलेंगे कि नहीं मिलेंगे? இந்த கொள்ளை அடிக்கிறது, இந்த திருடுற அந்த ஒரு குணம் வருமா இல்லையா? अब बाप को याद करेंगे तो क्या मिलेगा? பிறகு அப்பாவை நினைவு செஞ்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? क्या है बाप का विशेष गुण? என்ன இருக்குது அப்பாவோட விசேஷமான குணம்? निराकारी स्टेज बनेगी। நிராகாரி ஸ்டேஜ் ஆகும். जितनी जितनी निराकारी स्टेज बनेगी எந்த அளவுக்கு நிராகாரி ஸ்டேஜ் ஆகுமோ उतना हम देहभान से அந்த அளவுக்கு நம்ம தேகாபிமானத்திலிருந்து परे होते जाएंगे, கடந்து போயிட்டு இருப்போம். स्वस्थिति में स्थित हो जाएंगे। சுயத்தினோட ஸ்டேஜ்ல நிலைச்சிட்டே வந்தோம்னா तो इसी दुनिया में हम स्वर्ग का அப்போ இந்த உலகத்திலேயே நம்ம ஸ்வர்கத்தினோட अनुभव करेंगे। அனுபவம் செய்வோம். प्रकृति के बंधन से இயற்கையினோட பந்தனத்திலிருந்து मुक्त अनुभव करेंगे अभी अभी। ஃப்ரீ ஆயிட்டோம் என்ற அனுபவம் செய்வோம். இப்போவுமே ऐसे नहीं, सतयुग में अनुभव करेंगे। இப்போதே அந்த ஸ்டேஜ அனுபவம் செய்வோம். அப்படி இல்ல சத்யுகத்துல செய்வோம் என்ற விஷயம் இல்ல. कहाँ अनुभव करेंगे? எங்க அனுபவம் செய்வோம்? इस दुनिया में ही हम प्रकृति के இந்த உலகத்திலேயே நம்ம இயற்கையினோட गुणों से परे हो जाएंगे। குணங்கள் இருந்து தனிப்பட்ட ஸ்டேஜுக்கு போயிடுவோம். क्या என்ன? कैसी स्टेज बन जाएगी? எப்படிப்பட்ட ஸ்டேஜ் ஆயிடும்? निराकारी निर्विकारी निरहंकारी स्टेज बन जाएगी। நிராகாரி, நிர்வீகாரி, நிரகங்காரி ஸ்டேஜ் ஆயிடும். द्वापर से लेकर अपने कर्मानुसार लौकिक बाप से वर्षा लेते आए हो। துவாபரத்திலிருந்து தன்னோட செயல்களினோட ஆதாரப்படி லௌகிக அப்பாயிடமிருந்து தன்னோட क्या தன்னோட பலம் என்றதை எடுத்துன்னு வந்துட்டு இருக்கீங்க. जैसे जैसे कर्म किए हैं எப்படிப்பட்ட வேலைகளை செஞ்சிருக்கீங்களோ कर्मों के अनुसार वर्षा लेते आए। செயல்களினோட ஆதாரப்படி சொத்தை எடுத்துன்னு வந்திருக்கீங்க. जन्म जन्मांतर ஜென்ம ஜென்மாந்தரம். और 21 जन्म। பிறகு 21 ஜென்மம். यहाँ वर्तमान संगम युग के இங்க நிகழ்காலத்துல சங்கம் யுகத்துல श्रेष्ठ कर्मों के अनुसार तुमको சிரேஷ்ட செயல்களினோட ஆதாரப்படி உங்களுக்கு वर्षा मिलता है। சொத்து கிடைக்குதுன்னு சொல்றாங்க. सतयुग त्रेता में तो इस जन्म की प्रारब्ध की मिलती है। इस சத்யுக திரேதால இந்த ஜென்மத்தினோட பிராப்தி கிடைக்குது. जन्म की
संगमयुगी जो पुरुषोत्तम संगमयुगी जन्म है, சங்கமயுகி புருஷோத்தம் சங்கமயுகி ஜென்மம் என்ன இருக்கு? इस जन्म की बाप हमें जो प्रारब्ध देते हैं, இந்த ஜென்மத்தினோட பிராப்தி என்றது அப்பா நமக்கு கொடுக்கறாங்க, वो मिलती है। அது கிடைக்குது। और द्वापर कलयुग से பிறகு துவாபர கலியுகத்திலிருந்து लौकिक बाप की प्रारब्ध मिलती है। லௌகிக அப்பா இடம் இருந்து பிராப்தி கிடைக்குது। लौकिक बाप जो देते हैं, चाहे लौकिक बेहद का बाप हो, இப்போ லௌகிக அப்பா என்ன கொடுக்கறாங்களோ அது, இப்போ அவங்க லௌகிக எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருக்கலாம், और चाहे हद का बाप। இப்போ லௌகிக அப்பா இருக்கலாம், இல்லைன்னா बेहद का बाप எல்லாருக்கு உட்பட்ட அப்பா இருக்கலாம்। बेहद की प्राप्ति कराते हैं। क्या प्राप्ति करावेंगे द्वापर कलयुग में? எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா எல்லாருக்கு அப்பாற்பட்ட பிராப்தியை அடைய வைப்பாங்க। என்ன பிராப்தியை அடைய வைப்பாங்க துவாபர கலியுகத்துல? वहाँ लौकिक में बेहद का बाप होगा या नहीं होगा? அங்க லௌகிகத்துல எல்லாருக்கு அப்பாற்பட்ட அப்பா இருப்பாங்களா இல்லையா? कि परमधाम में पड़ा रहेगा? இல்லைன்னா பரந்தாமத்திலேயே இருப்பாங்களா? है? होगा। இருப்பாங்க। तो कुछ प्राप्ति कराएगा या नहीं कराएगा? அப்ப ஏதாவது பிராப்தி செய்ய வைப்பாங்களா இல்லையா? क्या प्राप्ति कराएगा? என்ன பிராப்தியை செய்ய வைப்பாங்க? जो जो धर्म पिताएं आते हैं वो आकर सिर्फ अपना धर्म स्थापन करते हैं। யாரெல்லாம் தர்ம ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க வராங்களோ அவங்க வந்து வெறும் அவங்களோட தர்மத்தை ஸ்தாபனை செய்வாங்க, राजाई स्थापन नहीं करते। ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறது இல்ல। और जो बेहद का मनुष्य सृष्टि का बाप है, பிறகு எல்லாருக்கு அப்பாற்பட்ட மனித சிருஷ்டினோட அப்பா யார் இருக்காங்க? वो हर धर्म में அவங்க ஒவ்வொரு தர்மத்திலையும் अपने ग्रुप के साथ जन्म लेकर के தன்னோட குரூப் கூட ஜன்மத்தை எடுத்துக்கிட்டு राजाई स्थापन करता है। ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யறாங்க। तो राजाई का वर्षा सभी धर्म वालों को, அப்போ ராஜாங்கத்தினோட சொத்து எல்லா தர்மத்தினர்களுக்கு उस समय बेहद के मनुष्य सृष्टि के बाप से அந்த நேரத்துல எல்லாருக்கு அப்பாற்பட்ட மனித சிருஷ்டினோட அப்பா இடமிருந்து मिलता जाता है। கிடைச்சிட்டே தான் வரும்। तो बताया அப்போ சொன்னாங்க कि लौकिक बाप से वर्षा लेते आए हो कर्मों के अनुसार द्वापर युग से। லௌகிக அப்பா இடமிருந்து சொத்தை எடுத்துக்கிட்டே வந்திருக்கீங்க செயல்களினோட ஆதாரப்படி துவாபர் யுகத்திலிருந்து। चाहे वो लौकिक बाप हद का हो एक जन्म का, இப்போ அந்த லௌகிக அப்பா எல்லாருக்கும் உட்பட்ட அப்பா இருக்கலாம் ஒரு ஜென்மத்துக்காக, और चाहे वो बेहद का இல்லைன்னா அவங்க எல்லாருக்கு அப்பாற்பட்ட 500 करोड़ का मनुष्य सृष्टि का बाप हो। 500 கோடியினோட மனித சிருஷ்டினோட அப்பா இருக்கலாம்। वहाँ कौन से बाप से वर्षा मिलता है? அங்க எந்த அப்பா இடமிருந்து சொத்து கிடைக்குது? द्वापर कलयुग में துவாபர கலியுகத்துல हद के बाप से वर्षा मिलता है। எல்லாருக்கு உட்பட்ட அப்பா இடமிருந்து சொத்து கிடைக்குது। हद के बाप से वर्षा तो मिलता है, எல்லாருக்கு உட்பட்ட அப்பா இடமிருந்து சொத்து கிடைக்குதா? लेकिन वो हद का बाप ஆனா அந்த எல்லாருக்கு உட்பட்ட அப்பா एक जन्म का होता है। ஒரு ஜென்மத்துக்கானவங்களாக இருப்பாங்க। और लौकिक बाप होता है या अलौकिक होता है பிறகு லௌகிக அப்பா இருப்பாங்களா இல்லைன்னா அலௌகிகமாக இருப்பாங்களா या पारलौकिक होता है? இல்லைன்னா பார்லௌகிகமாக இருப்பாங்களா? लौकिक बाप होता है। லௌகிக அப்பா இருப்பாங்க। अब वो लौकिक बाप हद का भी हो सकता है, இப்போ அந்த லௌகிக அப்பா எல்லாருக்கு உட்பட்ட அப்பாவும் அப்பா வேணும்னாலும் ஆயிருக்கலாம்। लौकिक बाप एक जन्म का भी हो सकता है, லௌகிக அப்பா ஒரு ஜென்மத்துக்கானவங்களாகவும் இருக்கலாம்। और பிறகு 84 जन्मों का भी 84 ஜென்மங்கள் கூடயும் प्रारब्ध बनाने वाला பிராப்தியை அடைய வைக்கக்கூடியவங்க वो बेहद का मनुष्य शक्ति का बाप भी हो सकता है। भले हम அந்த எல்லாருக்கு அப்பாற்பட்ட மனித சிருஷ்டினோட அப்பா வேணாலும் ஆயிருக்கலாம்। पहचानते नहीं है, பலே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்ல, लेकिन ஆனா हर धर्म की राजाई स्थापन करने वाला कोई न कोई बाप ஒவ்வொரு தர்மத்தினோட ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க ஏதாவது அப்பா होता जरूर है। யாராவது அப்பா கண்டிப்பாக இருப்பாங்கன்னு சொல்றாங்க।
यहाँ से तुम प्रारब्ध बनाकर जाते हो। இங்கிருந்து நீங்க பிராப்திய அடைஞ்சிட்டு போகுறீங்க. क्या कहा? என்ன சொன்னாங்க? कौन सी प्रारब्ध बना के जाते हो? எந்த பிராப்திய அடைஞ்சிட்டு போகுறீங்க? सतयुग त्रेता की प्रारब्ध बनाकर जाते हो। சத்யுக திரேதாவினோட பிராப்திய அடை வச்சிட்டு போறீங்களா? कहाँ की प्रारब्ध बना के जाते हो यहाँ से? எந்த இடத்தினோட பிராப்திய அடைஞ்சிட்டு போறீங்க இந்த ஜென்மத்துல? सतयुग त्रेता की प्रारब्ध बना के जाते हो। यहाँ ऐसे नहीं कहेंगे। சத்யுக திரேதாவினோட பிராப்திய அடைஞ்சிட்டு போகுறீங்க. இங்க இப்படி சொல்லுறது இல்ல. कि द्वापर कलयुग की प्रारब्ध बना के जाते हो। துவாபர கலியுகத்தினோட பிராப்திய அடைஞ்சிட்டு போகுறீங்க என்றது இல்ல. यहाँ के कर्मों के अनुसार जो हम श्रीमत के अनुकूल चलते हैं, இங்க செயல்களினோட ஆதாரப்படி நம்ம ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக என்ன நடக்கிறோமோ, कर्म करते हैं, उस செயல்களை என்ன செய்யறோமோ हम सतयुग त्रेता में वर्षा पावेंगे। அது மூலமாக நாங்க சத்யுக திரேதா யுகத்துல சொத்தை அடைவோம். लेकिन ஆனா द्वापर कलयुग में जो मिलेगा हमको, துவாபர கலியுகத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்குமோ, राजाई या गधाई का सुख अथवा दुख, ராஜாங்கம் இல்லைன்னா वो इस जन्म के आधार पर मिलेगा। அந்த கதாயி என்ன, அந்த கழுதையினோட சொத்துன்றது அது எப்படி கிடைக்கும்? இந்த ஜென்மத்தினோட ஆதாரப்படி கிடைக்குமா, या द्वापर कलयुग के कर्मों के आधार पर मिलेगा? இந்த ஜென்மத்தினோட செயல்களினோட ஆதாரப்படி கிடைக்குமா, இல்லைன்னா துவாபர கலியுகத்தினோட செயல்களினோட ஆதாரப்படி கிடைக்குமா? द्वापर कलयुग में जो हम कर्म करेंगे, துவாபர கலியுகத்துல நம்ம என்ன செயல்களை செய்யறோமோ उसके अनुसार वर्षा मिलेगा। அதனோட ஆதாரப்படி சொத்து கிடைக்கும். वहाँ कर्म कराने वाला कोई होगा या नहीं होगा? அங்க செயல்களை செய்யக்கூடியவங்க யாராவது இருப்பாங்களா இல்லையா? होगा? இருப்பாங்களா? है? नहीं। இல்ல. यहाँ हम संगम युग में जो कर्म करते हैं, இங்க சங்கமயுகத்துல நம்ம என்ன செயல்களை செய்யறோமோ, श्रीमत के अनुकूल जो कर्म करते हैं, उनका वर्षा ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக நம்ம என்ன செயல்களை செய்யறோமோ அதுக்கான சொத்து सतयुग त्रेता में मिलता है। சத்யுக திரேதால கிடைக்குது. 21 जन्म का। 21 ஜென்மத்துக்கானது. और श्रीमत के बरखिलाफ जो कर्म करते हैं, பிறகு ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக செயல்களை நம்ம என்ன செய்யறோமோ उसका हिसाब किताब அதோட கணக்கு வழக்கு द्वापर कलयुग में इस जन्म के अनुसार नहीं मिलेगा। துவாபர கலியுகத்துல இந்த ஜென்மத்தினோட ஆதாரப்படி கிடைக்காது. लेकिन हमारे अंदर संस्कार भर जाते हैं। ஆனா நமக்குள்ள சம்ஸ்காரம் நிறைஞ்சிடுதுன்னு சொல்றாங்க. वो देह अभिमान के, அந்த தேக அபிமானத்தினோட சம்ஸ்காரம். जो हम श्रीमत को छोड़ என்னன்னா நாம ஸ்ரீமத்தை விட்டுட்டு अपनी मनमत या मनुष्यों की मत पर தன்னோட வழிமுறைகள் இல்லைன்னா மனிதர்களினோட வழிமுறைகளுக்கு அனுசாரமாக कर्म करने लग पड़ते हैं। செயல்களை செய்யறதுக்காக ஆரம்பம் செஞ்சிடுறோம். तो वो ही देह अभिमान वहाँ भी அப்ப அந்த தேக அபிமானம் தான் அங்க கூடயும் द्वापर युग से துவாபர யுகத்திலிருந்து शुरू हो जाएगा। ஆரம்பம் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. और देह अभिमान के आधार पर हम जो कर्म करेंगे, பிறகு தேக அபிமானத்தினோட ஆதாரப்படி நாம என்ன செயல்களை செய்யறோமோ वो सतयुग त्रेता के आधार पद के आधार पर ही हमें द्वापर कलयुग में भी हद का वर्षा मिलेगा। சத்யுக திரேதாவினோட செயல்களினோட ஆதாரப்படிதான் துவாபர கலியுகத்துல கூடயும் நமக்கு பதவி கிடைக்கும்னு சொல்றாங்க. अब यहाँ ये समझाया जाता है இப்போ இந்த விஷயத்தை புரிய வைக்கப்படுகிறது. कि तुमको पूर्व जन्म के भी कर्म कूटने पड़ते हैं। உங்களுக்கு கடந்த ஜென்மத்தினோட செயல்கள் என்ன இருக்குதோ அத கூடயும் கிளியர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. कहाँ? எங்க? संगम युग में। சங்கம் யுகத்துல जो करेगा सो पावेगा। யாரு செய்வாங்களோ அவங்க அடைவாங்க. अभी तुम अपनी मेहनत से 21 जन्मों का वर्षा लेते हो। இப்போ நீங்க உங்களோட உழைப்பு மூலமாக 21 ஜென்மத்துக்கான சொத்தை எடுத்துக்கிறீங்க. अब जो चाहे सो पुरुषार्थ कर लो। இப்போ என்ன வேணுமோ அந்த புருஷார்த்தத்தை பண்ணுங்க. क्या? என்ன? पूर्व जन्म के पाप कर्मों को கடந்த ஜென்மத்தினோட ஜென்மங்களினோட பாவ செயல்களை कूट पीट के खलास करना चाहो, அதை இடிச்சு
அதை உடைக்கணும், அதை முடிக்கணும்னு இருந்தாலும் செஞ்சுக்கலாம். तो जल्दी जल्दी कर लो இப்போ சீக்கிரமாக செஞ்சுக்கோங்க. बाप की याद से. அப்பாவோட நினைவு மூலமாக. बाप की याद में एक और फायदा है. அப்பாவோட நினைவு பண்ணா இன்னொரு லாபம் இருக்கு. श्रीमत याद आएगी कि नहीं आएगी? ஸ்ரீமத் ஞாபகம் வருமா இல்லையா? श्रीमत याद आएगी ஸ்ரீமத் ஞாபகம் வந்ததுன்னா तो अच्छे कर्म होंगे या बुरे कर्म होंगे? அப்ப நல்ல வேலைகள் ஆகுமா இல்லைன்னா கெட்ட வேலைகள் ஆகுமா? अच्छे कर्म करेंगे நல்ல வேலைகள் செய்வீங்க. तो कौन से जन्मों का प्रारब्ध बनेगा? அப்போ எந்த ஜன்மங்களினோட பிராப்தி என்றது கிடைக்கும்? सत्युग त्रेता के सुख का ही प्रारब्ध बनेगा, दुख नहीं होगा वहाँ. சத்யுக திரேதாவினோட சுகத்தினோட பிராப்தி தான் கிடைக்கும். அங்க துக்கம் என்றது கிடைக்காது. और चाहो तो இல்லைன்னா வேணும்னா है, चाहो तो ऐसा पुरुषार्थ करो देवान में रह करके. இல்லைன்னா இப்படி வேணும்னா இப்படி செய்யுங்க. தேகாபிமானத்துல இருந்து அப்படிப்பட்ட புருஷார்த்தத்தை செய்யுங்க. कि न पूर्वजन्म के पाप कटे, என்னன்னா பூர்வ ஜென்மங்களினோட பாவம் கூடயும் கட்டாகாம இருக்கிறது. और इस जन्म के पाप और 100 गुना बढ़ जाए. பிறகு இந்த ஜென்மங்களினோட பாவங்கள் இன்னும் 100 மடங்கு அதிகம் ஆகிற போல கூடயும் செஞ்சுக்கலாம். अगर श्रीमत के बरखिलाफ कर्म करेंगे ஒருவேளை ஸ்ரீமத்துக்கு விபரீதமாக வேலைகளை செஞ்சீங்கன்னா तो 100 गुना पाप चढ़ेगा அப்ப 100 மடங்கு பாவம் ஏறுமா या 1 गुना पाप चढ़ेगा? இல்லைன்னா 1 மடங்கு பாவம் ஏறுமா? यहाँ 100 गुना पाप चढ़ जाता है. இங்க 100 மடங்கு பாவம் ஏறுது. तो वो फिर प्राप्ति कहाँ देगा? அதாவது பாபா கேக்குறாங்க, அப்போ அந்த பிராப்தி என்றது எங்கிருந்து 100 கிடைக்கும்? गुना पाप चढ़ता है. அந்த 100 மடங்கு என்ன பாவம் ஏறுதோ அதுக்குன்னு கேக்குறாங்க. उसकी प्राप्ति कहाँ मिलेगी? அதோட பிராப்தி எங்க கிடைக்கும்? पाप चढ़ जाता है तो दुख तो मिलेगा कि नहीं? இப்போ பாவம் ஏறிடுதுன்னா துக்கம் கிடைக்குமா இல்லையா? कहाँ मिलेगा? எங்க கிடைக்கும்? है? हाँ, यहाँ मिलेगा तो, ஆமா இங்க கிடைக்கும் தான். लेकिन आत्मा में जो संस्कार भरने की शूटिंग हो गई ஆனா ஆத்மாக்குள்ள சம்ஸ்காரம் நிறைஞ்சுக்கிற ஷூட்டிங் என்ன ஆயிடுச்சோ वो द्वापर कलयुग में फिर भोगते रहेंगे. அது துவாபர யுகத்துல மறுபடியும் அத அனுபவம் செஞ்சுட்டு இருப்பீங்க. फीमेल भी कितना ऊंचा मर्तबा पाती है. இந்த பெண்ணு கூடயும் எந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. पहले लक्ष्मी, ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி, फिर பிறகு नारायण बनते हैं. நாராயண ஆகுறாங்க. तो तुम्हारा ये जन्म हीरे जैसा है. அதாவது உங்களோட இந்த ஜென்மம் வைரம் போல இருக்குன்னு சொல்றாங்க. इसका मूल्य कोई नहीं आंक सकता. இதோட வேல்யூ என்ன இருக்குதோ அத யாரால கூடயும் அத कौड़ी जैसे जन्म से तुम कितने सुखी दुखी बन गए. இதோட வேல்யூ யாரால கூடயும் சொல்ல முடியாது. சோழி போல நீங்க எப்படி ரொம்ப துக்கி ஆயிடுறீங்க. रोना पीटना, சோலைக்கு சமமாக நீங்க எவ்வளவு துக்கம் அடைஞ்சிடுறீங்க. அழுகுறது, கத்துறது, क्या क्या लगा हुआ है. என்னெல்லாம் இருக்குது. कौन से जन्म में? எந்த ஜென்மத்துல? कौड़ी जैसे जन्म में. இந்த ஒரு சோலை போல இருக்கக்கூடிய லைஃப்ல ஜென்மத்துல. क्यों? ஏன் कौड़ी जैसे जन्म में रोना पीटना लगा हुआ है. இந்த சோலை போல இருக்கக்கூடிய உலகத்துல அழுகிறது இதெல்லாம் இருக்குதுன்னா तो रोना पीटना कौन से जन्म से बंद हो? அப்போ இந்த அழுகிறது எல்லாமே எந்த ஜென்மத்திலிருந்து ஸ்டாப் ஆகும்? है? कौन सा जन्म हम ले रहे हैं जो हमारा रोना पीटना बंद हो जावे? எந்த ஜென்ம நம்ம எடுத்துக்கணும் அது மூலமாக நாங்க அழுகிறது எல்லாமே நின்னு போயிடும். है? संगम युग का जन्म लें. சங்கமயுகத்தினோட ஜென்மம் எடுத்துக்கிறதா? संगम युग का कौन सा जन्म? वो तो कौड़ी तुल्य हो गया.
சங்கம் யுகத்தினோட எந்த ஜென்மம் அது அது என்ன இருக்குதோ அது சோழி போல ஆயிடுச்சு. जिससे रोने पीटना लगता है, அது மூலமாக அழுகிறது எல்லாமே செய்றாங்க. अब हम कौन सा जन्म ले जाएं இப்ப நாம எந்த ஜென்மத்தை எடுத்துக்கணும்? जिससे रोना पीटना तो बंद हो जाए இதுல அழுகிறது எல்லாமே நின்னு போயிடும். और பிறகு सुखी ही सुखी हो जाए. வெறும் சுகம்தான் அடையணும். कैसे हो जाएंगे? எப்படி ஆயிடுவீங்க? हीरे तुल्य जन्म ले लें तो வைரம் போல ஜென்மத்தை எடுத்துக்கிறதா? क्या करें? அப்ப என்ன செய்யுது? लंदन में रखा हुआ कोहिनूर हीरा चुरा लें. லண்டன்ல வச்சிருக்க கூடிய கொய்னூர் வைரத்தை திருடுறதா? गले में लटकाए लें तो हर समय याद बना रहेगा. அத கழுத்துல போட்டுக்கிட்டீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் இருக்கும். तो हीरे तुल्य जन्म हो जाएगा. அப்போ வைரம் போல வைரத்துக்கு சமமாக வாழ்க்கை ஆயிடுமா? அப்படி கேக்குறாங்க. फिर कैसे करें? அப்ப எப்படி செய்யறது? अरे वो स्थूल हीरे की बात नहीं है, அரே அந்த ஸ்தூல வைரத்தினோட விஷயம் இல்ல. ये तो आत्मा के स्मृति की बात है. இது ஆத்மாவினோட நினைவினோட விஷயமா இருக்குது. आत्मा को चेक करना है घड़ी घड़ी. ஆத்மாவை செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும். कौड़ी जैसा अंधेरा गड्ढा याद आता रहता है, சோழி போல இந்த இருட்டு அந்த பள்ளம் என்ன இருக்குதோ அது எப்பவுமே ஞாபகம் வருதா? या हीरे जैसी आत्मा याद आती है. இல்லன்னா வைரம் போல ஆத்மா ஞாபகம் வருதா? 24 घंटे में क्या ज्यादा याद आता है? 24 மணி நேரத்துல என்ன அதிக நினைவு வருது? स्टेज क्या है? ஸ்டேஜ் என்ன ஆக இருக்கும்? निराकारी स्टेज बनती है நிராகாரி ஸ்டேஜ் ஆகுதா? या देह अभिमान की स्टेज बनी रहती है? இல்லன்னா தேக அபிமானத்தினோட ஸ்டேஜ் இருக்குமா? क्या स्थिति है? என்ன ஸ்டேஜ் இருக்குது? अगर हीरे की याद पक्की हो गई ஒருவேளை வைரத்தினோட நினைவு பக்கா ஆயிடுச்சுன்னா तो सुख मिलेगा इस जन्म में. அப்ப சுகம் கிடைக்குமா? இந்த ஜென்மத்திலேயே अभी अभी இப்போ सुख का अनुभव करेंगे சுகத்தினோட அனுபவம் செய்வீங்களா? ये दुख का अनुभव करेंगे. இல்லன்னா துக்கத்தினோட அனுபவம் செய்வீங்களா? घड़ी घड़ी सुख का अनुभव करते रहेंगे. ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் சுகத்தினோட அனுபவத்தை செஞ்சுட்டு இருப்பீங்க. इसलिए कहते हैं அதனாலதான் சொல்றாங்க कि महाराजा राजा का बच्चा हो மகாராஜா ராஜாவினோட குழந்தை ஆயிருக்கலாம். तो कौड़ी कौड़ी के लिए ஆக இருக்காங்கன்னா அப்போ அவங்க ஒவ்வொரு சொல்லிக்காக मोहताज होगा? கஷ்டப்படுவாங்களா? नहीं हो सकता. இப்படி ஆகாது. यहाँ तो तुम विश्व का मालिक बनाने वाले के बच्चे बने हो. இங்க நீங்க உலகத்துக்கே எஜமானாக ஆக்கக்கூடியவங்களோட குழந்தைகள் ஆயிருக்கீங்க. तो जब वहाँ हेवनली गॉडफादर के बच्चे हैं இப்போ ஹெவன்லி காட்ஃபாதரினோட குழந்தைகள் ஆயிருக்கீங்கன்னா तो हम दुखी क्यों रहते हैं? அப்ப நம்ம ஏன் துக்கியாக இருக்கிறோம்? क्या कारण हुआ? என்ன காரணமாச்சு? कौड़ी जैसा जन्म है, कौड़ी को स्मृति में रखते हैं. சோழி போல லைஃப் ஆயிருக்குது. சோழிய புத்தியில வச்சுக்கிறோம். ज्यादा அதிகம். और பிறகு हीरे की याद வைரத்தினோட நினைவு भूल जाती है. மறந்து போயிடுது. हीरे की याद माने क्या? வைரத்தினோட நினைவுன்னா என்ன இருக்குது? नहीं, आत्मिक स्थिति सिर्फ हीरा नहीं है. இல்ல ஆத்மிக ஸ்திதி மட்டும்தான் வைரம் இல்ல. सबकी आत्मा हीरा है भी नहीं. எல்லாரோட ஆத்மா வைரம் இல்லவும் இல்ல. कोई की आत्मा कौड़ी है अभी. ஒரு சிலரினோட ஆத்மா சோழியாக இருக்குது இப்போ. और कोई की आत्मा சிலரோட ஆத்மா हीरा है. வைரமாக இருக்கு. कौड़ी है तो अंधेरा अज्ञान का है या नहीं है? இப்போ சோழியன்னா அஞ்ஞானத்தினோட இருட்டு இருக்குதா இல்லையா? अज्ञान का अंधेरा है तो अनिश्चय आता है या नहीं?
அஞ்ஞானத்தினோட இருட்டுன்னா அப்போ அனிஷ்டயம் வருதா இல்லையா? अविश्वास पैदा होता है ना, இப்போ அவிஸ்வாசம்னா நம்பிக்கை இல்லாததாக ஆயிடுது இல்லையா? होता है। ஆகுது. और अगर आत्मा हीरे जैसी है பிறகு ஆத்மா வைரம் போல இருக்குதுன்னா तो हीरा ही याद आवेगा, அப்போ வைரம் தான் ஞாபகம் வருமா? हीरो पार्टधारी याद आवेगा, ஹீரோ பாட்தாரி ஞாபகம் வருவாங்களா? या कौड़ी पार्टधारी याद आवेंगे? இல்லைன்னா இந்த இது இருக்கு இல்லையா சோழி பாட்தாரி அவங்களோட ஞாபகம் வருமா? जैसा संग எப்படிப்பட்ட சங்கம் செய்வீங்களோ वैसा रंग लगेगा। அப்படிப்பட்ட நிறம் என்றது ஏற்படும். तो देखो அப்ப பாருங்க, कौड़ी जैसे जन्म से कितना रोना पीटना लगा हुआ है। இந்த சோழி போல ஜென்மம் என்ன இருக்குதோ இது மூலமாக எவ்வளோ அழுகிறது எல்லாமே இருக்குது. आफतों से मनुष्यों को नींद ही नहीं आती है। இந்த ஆபத்துகள் மூலமாக மனிதர்களுக்கு தூக்கமே வர்றதில்ல. इतना दुखी होते हैं எவ்வளோ துக்கம் ஆகுறாங்கன்னா जो गोली लेकर के அவங்களுக்கு எப்படின்னா இந்த மெடிசனை எடுத்து இந்த டேப்லெட்டை சாப்பிட்டு आराम करना पड़ता है। தூங்க வேண்டியதாக இருக்குது. अभी बाप कहते हैं இப்போ அப்பா சொல்றாங்க आगे चल के तो बड़ा हंगामा होना है। வருங்காலத்துல பெரிய கலாட்டா ஆக போகுது. फिर कैसे नींद आवेगी? அப்ப எப்படி தூக்கம் வரும்? अभी अन्ना हजारे का चल रहा है। இப்போ அண்ணா அசாரே இருக்காங்க இல்லையா, அவங்களது நடந்துட்டு இருக்கு. अगर वो मर गया ஒருவேளை அவங்க இறந்து போயிட்டாங்க मान लो, அப்படி நினைச்சுக்கோங்க. இப்போ அவங்க இறந்து போயிட்டாங்கன்னா तो पब्लिक बिफर गई तो அப்போ பப்ளிக் எல்லாமே செதறி போயிடுச்சுன்னா है? तो जैसे सन 76 में எப்படி 76ல क्या लगा था? என்ன ஆயிருந்தது? इमरजेंसी लागू हो गई थी। எமர்ஜென்சி லாகு பண்ணியிருந்தாங்க, அதை அப்ளை பண்ணியிருந்தாங்க. फिर इमरजेंसी लागू हो गई, மறுபடியும் எமர்ஜென்சி அப்ளை ஆயிடுச்சு. गली गली में मिलिट्री खड़ी हो गई। ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல கூடயும் மிலிட்ரி நின்றுச்சுன்னா तो सब्जी मिलेगी, அப்போ அந்த காய்கறிகள் கிடைக்குமா? अनाज मिलेगा, தானியங்கள் கிடைக்குமா? महंगा मिलेगा। गरीब காஸ்ட்லியா கிடைக்கும், ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். तो बेचारे वैसे ही मर रहे हैं இப்ப யாரு ஏழைகளோ பாவம் அப்படியே இறந்து போயிட்டு இருக்காங்க. और ही मरने लग पड़ेंगे। இன்னமும் அதிகம் இறந்து போகிறதுக்காக ஆரம்பம் செய்வாங்க. गरीबों की तो बात छोड़ो, இந்த ஏழைகளினோட விஷயங்களை விட்டுடுங்க. रईसों की भी अच्छी तरह से धुनाई हो जाएगी। இப்ப யாரு பணக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களது கூட நல்லபடியாக அவங்களுக்கு கூடயும் அடி கிடைக்கும், அடி வீழும். बड़ा हंगामा होना है, பெரிய கலாட்டா ஆகும். इतना हंगामा बढ़ता जाएगा எந்த அளவுக்கு கலாட்டா அதிகம் ஆகும்னா जो सारा ही राज्य चला जाएगा। என்னன்னா முழு ராஜ்யமே போயிடும். कौन सा राज्य चला जाएगा? எந்த ராஜ்யம் போயிடும்? है कौन सा राज्य चला जाएगा? எந்த ராஜ்யம் போயிடும்? अरे அரே है कौन सा राज्य? எந்த ராஜ்யம்? हाँ, ये भ्रष्टाचारी सारा राज्य இந்த பிரஷ்டாச்சாரி முழு ராஜ்யம் खलास हो जाएगा। முடிஞ்சு போயிடும். मिलिट्री सब ये ही மிலிட்ரி सब और तैनात हो जाएगी। எல்லா பக்கம் அவங்க அப்பாயிண்ட் ஆயிடுவாங்க, நியமனம் ஆயிடுவாங்க. तुमको मिलिट्री से ही फिर राज्य मिलना है। உங்களுக்கு மிலிட்ரியில் இருந்தா பிறகு ராஜ்யம் கிடைக்கணும். क्या कहा? என்ன சொன்னாங்க? इसका मतलब இதுக்கு அர்த்தம் लास्ट में नहीं, रूहानी तो होगी। लास्ट में शासन मिलिट्री के हाथ में आने वाला है। லாஸ்ட்ல இந்த ராஜ்யம் என்ற இந்த பவர்ன்றது
ராஜ்யம்ன்றது மிலிட்ரியினோட கைக்கு வரப்போகுது. पाकिस्तान में तो घड़ी घड़ी मिलिट्री शासन होता रहा, பாகிஸ்தான்ல ஒவ்வொரு செகண்டுக்கு கூடயும் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா மிலிட்ரியினோட ரூல் போயிட்டு இருந்தது. लेकिन इंडिया में कभी ஆனா இந்தியால எப்பவுமே मिलिट्री शासन नहीं हो पाया. மிலிட்ரியினோட ரூல் ஆகல. लेकिन यहाँ का भ्रष्टाचार भी ஆனா இங்க இருக்கக்கூடிய தாழ்ந்த வேலைகள் கூடயும் दुनिया का सबसे जास्ती भ्रष्टाचार है. உலகத்துல எல்லாத்தை விட அதிக தாழ்ந்த வேலை இங்க நடக்குது. और वो कब ठीक होगा? அது எப்போ சரியாகும்? जब எப்போனா मिलिट्री के हाथ में शासन आवेगा. எப்போ மிலிட்ரியினோட கையில இந்த பவர் போகுமோ, ராஜ்யம் போகுமோ அப்போன்னு சொல்றாங்க. ஆட்சி அவங்க கைக்கு எப்போ போகுமோ அப்போன்னு சொல்றாங்க. ஓம் சாந்தி.